மேடம் என் ஸ்கிரீன் தெரியறதா? இல்ல சார். ஆ? இப்ப தெரியுது சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி டு ஆல் members and also today's chief guest, our beloved respected senior division manager Shri Vishnudev sir. He has readily agreed when I requested to take the first session of this financial year. We are blessed and honored, sir. So, just 2 minutes about our group intro, followed by the introduction welcome address by Kalyani madam. ஸோ லீ குரூப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன். ஸோ லேர்ன் டு எக்ஸல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். வள்ளுவர் பிறந்தகை சொன்ன மாதிரி கல்வி ஒன்றே சிறந்த செல்வம். திஸ் இஸ் அவர் கமிட்மெண்ட். நம்ம எல்லாத்துலேயும் எல்லா விதத்துலையும் சிறந்து விளங்கணும். ஒரே ஒரு மோட்டோ தான் நமக்கு, வேற எதுவும் கிடையாது. படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இட்ஸ் எ கண்டினியூஸ் ஜேர்னி. இட்ஸ் 85th செஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. We are marching towards 100th session soon. With all your support, we are grateful to the all Jambavans, legends, trainers, faculties who have been supporting to us. We extend a warm red carpet welcome to our SDM sir for having readily agreed to take a session, first session especially in this financial year on the auspicious occasion of Tamil New Year's Day, which is today. So, சார் உங்களுக்கு தெரியும் எல்லா பிரான்ச்சஸும் ஆல் கவுண்ட்ஸில் இந்த எஸ்பெஷலி திஸ் நம்பர் ஆஃப் பாலிசிஸில் I think that is the only division in the country, I think. Congratulations, sir. We admire your leadership. So this is a recap of all the sessions, what we have done so far. Almost 84 sessions. எல்லாமே நம்ம யூடியூப்ல இருக்கு. எல்லாரும் எப்போனாலும் பார்த்துக்கலாம். அப்பப்போ பாருங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். கிட்டக்க வர்றப்ப எல்லாம் மறந்து போகும். ஸோ டுடே இஸ் 85th session. We once again welcome our SDM sir, Vishnudev sir. This is the MDRT norms, புது norms உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2027க்கு. Thank you so much. With this, I will close. I will request our COT member, Mrs. Kalyani madam, to render welcome address. Madam, please. ஓகே சார். அனைவருக்கும் லீ குழுமத்தின் சிஓடி மெம்பர் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்களுடைய 85வது வகுப்பிற்கு வருகை தரும் எங்களுடைய சிஎம் சார் அவர்கள் 1/5/1970 அன்று தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி அருகிலுள்ள கைலாசபுரம் என்ற குக்கிராமத்தில் பிறந்துள்ளார். பள்ளி படிப்பை அருகிலுள்ள கிராமத்திலேயே முடித்துள்ளார். கல்லூரி படிப்பை சென்ட் சேவியர் காலேஜ் பாளையங்கோட்டையில் முடிச்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியாவில் அசோசியேட் முடிச்சிருக்காங்க. 4 வருடங்கள் வேளாண் துறையில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்காங்க. உதவி அண்ட் நிதி அமைச்சகத்தில் சுங்க ஆய்வாளராக பணியாற்றிருக்காங்க. 31/3/1997 அன்று எல்ஐசி திருநெல்வேலி கோட்டத்தில் கோவில்பட்டி கிளையில் பணியில் அமர்ந்திருக்காங்க. ஜீவன் ஸ்ரீ திட்டத்தில் முதலாக கொட்டேஷன் டெவலப் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. 2000 ஆண்டு ஏபிஎம்எஸ்ஆ கள்ளக்குறிச்சி கிளையில் பணியாற்றி முதல்ல அந்த பிரான்ச்ல 25 lakhs 50 lakhs பிரீமியம் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2003 ஆண்டு சேலம் டிவிஷன் குமாரபாளையம் பிரான்ச்ல பிஎம்ஆ பணியாற்றி 5 எம்டிஆர்டியை உருவாக்கியிருக்காங்க முதலா அந்த கிளையில. 2006 சென்னை டிவிஷன் 2 சிபிஓ 27ல பிஎம்ஆ பணிபுரிஞ்சிருக்காங்க. ஜூன் 2006 எல்ஐசி இன்டர்நேஷனல் கத்தார்ல குடியுரிமை மேலாளராக நியமிச்சிருக்காங்க. தோஹா வங்கியில முதல் வங்கி காப்பீட்டு கூட்டாண்மைய அவரோட தலைமையில உருவாக்கப்பட்டது. 2009ல பிஎன்டிசியா மேனேஜராக 2009ல பிஎன்டிசி சென்னை 2ல பணியாற்றியிருக்காங்க. 2010ல எஸ்பிஎம்ஆ பதவி உயர்வு பெற்று சிபிஓ 3ல பணியாற்றிருக்காங்க. 1,44,00,000 பிரீமியம் கொடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. 2012ல எம்எஸ்ஆர் திருநெல்வேலி கோட்டத்துல பணியாற்றி பட்ஜெட்டை முதல் முறையா முடிச்சிருக்காங்க. 2014 எஸ்பிஎம்ஆ
தாம்பரம் கிளை சென்னை 1ல பணியாற்றி ஜோன் நம்பர் 1ஆக பட்ஜெட்டை முடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. 2016ல எம்எஸ்ஆர் டிவிஷன் 1ல ஜாயின் பண்ணி ஆல் இந்தியா நம்பர் 1ஆ பட்ஜெட்டை முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2016ல எம்எஸ்ஆர் டிவிஷன் 1ல முடிச்சவங்க 2026ல எங்களோட டிவிஷன்லையும் ஆல் இந்தியா நம்பர் 1ஆ பாலிசி அடிப்படையில சாதனை புரிஞ்சிருக்காங்க. சார் வந்து 2018ல சிஎம்ஆ கண்டத்தூர் பிரான்ச்ல சவுத் சென்ட்ரல் ஜோன்ல 34 எம்டிஆர்டியை உருவாக்கி ஆல் இந்தியா நம்பர் 4ஆ முதல்ல வந்து அந்த பிரான்ச்ல உருவாக்கியிருக்காங்க. 2020ல மறுபடியும் எம்எம்ஆர் சென்னை 1ல ஆல் இந்தியா நம்பர் 2 பிரீமியம் பட்ஜெட்ல முடிச்சிருக்காங்க. சார் எங்க போனாலும் ஆல் இந்தியா நம்பர் 1, ஆல் இந்தியா நம்பர் 2 அதான் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 2022ல மறுபடி டிவிஷனல் மேனேஜரா மும்பை டிவிஷன் 1ல பணியாற்றிருக்காங்க. 2024ல பிஎன்டிசி அண்ட் ஆர்எம்ஆ சவுத் ஜோன்ல அதுவும் ஆல் இந்தியா நம்பர் 1 150% பிரீமியம் அச்சீவ் பண்ணி 625 கோடி முடிச்சிருக்காங்க. 2026ல எங்களுடைய எஸ்டிஎம்ஆ தஞ்சாவூர் கிளையில நம்பர் 1 ஆல் இந்தியா நம்பர் 1ஆ பாலிசி அடிப்படையில முடிச்சு 27 பிரான்ச்சும் 27 எஸ்ஓவும் பாலிசியில முடிச்சிருக்காங்க. ஆல் பிரான்ச் ஆல் எஸ்ஓஸ் வந்து பாலிசி முடிச்சிருக்காங்க, சாதனை படைச்சிருக்காங்க. சாரோட இதுவே வந்து முகவர் அனைவரும் நல்ல முறையில அதிகப்படியான பாலிசி விற்று அதிகப்படியான வருமானம் பெற வேண்டுங்கிறதான் சாரோட ஆசை. சாரோட மோட்டோ வந்து ஸ்கை இஸ் நாட் த லிமிட், நோ நெவர் கிவ் அப். அதுதான் சாரோட மோட்டோ. அதுபடி நாமளும் சாதனை புரிய சார் நமக்கு சிறப்புரையாற்ற முதலாக இந்த வருடத்தை துவக்கி வைக்க வந்திருக்காங்க. எங்கள் குழு சார்பாக வருக என வரவேற்கிறேன் சார். Thank you, madam, for your wonderful speech. Welcome address. Thank you, sir. Over to you. You can start, sir. Thank you so much. Thank you so much. Thank you. நண்பர்களே, ஸ்கிரீன் சரியா தெரியுது இல்லையா? தெரியுது. Yes. ஓகே. லீ குழும உறுப்பினர்கள் அனைவருக்கும், குறிப்பாக லீ குழுமத்தின் சிஓடி மெம்பர் அனைவர்களுக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டினை தெரிவித்துக் கொள்வதில் உண்மையை நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினத்தில் கலந்து கொண்டுள்ள நமது அனைத்து வாடிக்கையாளர்கள் இல்லைன்னா பார்வையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் நிறைந்த தமிழ் புத்தாண்டுகளை தெரிவித்துக் கொள்வதில் உண்மையை நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை எழுதுகின்றேன். நண்பர்களே, சார் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன டாபிக்ல பேசலாம்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ 2-3 டாபிக் வந்ததுல எனக்கு என்னமோ இந்த ரீபூட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப மனசை தொட்டது. சரி, ஓகே, அதுல லெட்டஸ் டாக் சம்திங் ஸ்பெஷல், சம்திங் நியூ, இல்லாட்டா அந்த இதுல ஏதாவது ஒன்று கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் டீப்பா போகலாமா அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த ரீபூட் அப்படிங்கிறது எடுத்த உடனே முதல்ல நமக்கு தெரிஞ்சது உடனே இந்த ரீஸ்டார்ட் தெரியும். ரீபூட்டுங்கிறது கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் இருக்கும். இது நம்மளோட வாழ்க்கையில இது எப்படி அப்ளை பண்ண முடியும்? அதுலயும் சரி, நீங்க ரீபூட் 2026ன்னு வேற சொல்லியிருக்கீங்களா சார் அப்படின்னா, நண்பர்களே, 26வது நிதியாண்டு 26 இப்பதான் முடிஞ்சது. ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பித்து நமக்கு ஒரு 14 நாட்கள் முடிந்து போயிருக்குது. இப்போ ஃபுல் ஃபிளட்ஜா அன்னைக்கு 13ஆம் தேதி எத்தனை பேர் ஆக்டிவேட் ஆனீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்டிவேட் ஆன அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்கள், நன்றி. பிறகு நம்மளோட தென்மண்டலத்தோட அந்த காம்படிஷன் பார்த்தீங்கன்னா சரி, 15ஆம் தேதி வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது. எல்லாரும் ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். இது வரைக்கும் நீங்க பண்ணாம இருந்தாலும் சரி, முதல்ல ஏதோ ஒன்று பண்ணி ஆக்டிவேட் ஆயிருங்க. ஏன் அப்படின்னா, இந்த எப்படி லேர்னிங், ஏர்னிங் அண்ட் எக்ஸெல்லிங் அது வந்து நம்மளோட கண்டினியூஸ் ஜாபா இருக்குதோ, அதற்கு அடித்தளமா இருக்கிறது நம்மளோட வணிகம் தான். அந்த வணிகத்துக்கு கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம அது ரெகுலரா போய்கிட்டு இருக்கணும். இல்ல மார்ச் முடிஞ்சு போச்சு சார், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகவே செய்யாது. ஸோ அதனாலதான் உடனடியா இமிடியேட்டா அதை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் லெட் அஸ் டேக் திஸ் டாபிக் ஆஸ் எ ரீபூட் அப்படிங்கிறத எடுத்திருக்கிறோம். லெட் அஸ் see what is there கொஞ்சம் பார்ப்போம். குட். ஹார்ட்டி வெல்கம் டு ஆல் அவர் லீ குரூப் ஃபேமிலி மெம்பர்ஸ்.
அண்டு இந்த 16 செல்வங்களையும் பெற்று உங்கள் வாழ்க்கை இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வசந்தமாக அமைய எல்லாமல்ல இறையருளும் குருவருளும் உங்களுக்கு துணை புரியட்டும் என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இதயம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன வீடியோ, ஜஸ்ட் இதை மட்டும் கொஞ்சம் பாருங்க, பார்த்துட்டு லேட்டஸ்ட் 2 சகோதரிகள் அவங்க பாட்டி ஆனதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையோட 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு. நீங்க யார வேணாலும் எடுத்துக்கோங்க, ஐஆர்டிஏ லைசன்ஸ் இருக்கிற ஒரு நபரால மட்டும்தான் இப்படிப்பட்ட இன்சூரன்ஸ் பாலிசிகளை கொடுக்க முடியும். மற்ற பாலிசிகள் கொடுக்க முடியாது, மற்றவர்களால கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு லைசன்ஸ், ஒரு வீட்டோ பவர் உங்க கையில இருக்குது. அதை நல்லா யூஸ் பண்ணுங்க. கையில இருக்கக்கூடிய அந்த மந்திர சொல் இல்லாட்டா அந்த மந்திர வாளுக்கு உண்டான பவர் என்னங்கிறத செக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே கையில கிடைக்கும். இதை கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா பாருங்க. இந்த அளவுக்கு இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் வச்சிருக்கிற ஆட்கள் 1,65,000 பேர்ல எத்தனை ஏரியால இருக்காங்க, தெரிஞ்சவங்களா இருக்காங்க, இல்ல நம்ம அவங்களை எப்படி தெரியப்படுத்திக்கிறது அப்படின்ன மாதிரி நீங்க கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே டிக்ளேர்டு அசட்டை வச்சுதான் நம்ம மேற்கொண்டு பேச முடியும். டிக்ளரேஷன் இல்லாத அசட், என்கிட்ட இவ்வளவு தூரம் சொத்து இருக்குன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாத ஆட்களை நம்ம இதுல கணக்குல சேர்க்க முடியாது. அப்படி அவங்களையும் சேர்த்தீங்கன்னா அது எவ்வளவு இருக்குங்கிறது நீங்களே பாத்துக்கங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பு நம்ம கையில தான் இருக்குது. நண்பர்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமது முகவர்கள் உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஆயுதம், எல்ஐசி ஏஜென்சி அப்படிங்கிற ஆயுதத்தை சிறப்பா பயன்படுத்துங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி பெருசா வரும். எப்படி நாகப்பட்டினத்தில் என்னோட சகோதரரை பத்தி நான் சொன்னனோ அதே மாதிரி உங்களோட கிளை மேலாளர், உங்களோட கூட்டத்தில் இருக்கக்கூடிய விற்பனை மேலாளர், வணிக மேலாளர், சீனியர் டிவிஷன் மேனேஜர் உங்களை பத்தி பெருமையா சொல்லுவதற்கான ஒரு காலம் வரும், வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்புக்கு தகுதிப்படுத்திக் கொள்ளணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். இதை கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. ஏன்னா அதற்காக சார் சென்னை பக்கம் போனா போது மற்றவங்களை பார்க்க வேண்டாமா சார்? மற்றவங்களையும் பார்க்கணும். ஆடு மச்ச மாதிரியும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சுன்னு சொல்ற மாதிரி நம்மளோட தொழில்கள் ரெகுலரை பார்க்கும்போது இப்படிப்பட்ட வாய்ப்பாளர்களை கவர்ந்து இழுப்பது எப்படி, இப்படிப்பட்டவங்களை எப்படி போய் பார்க்கறது, அவங்கள போய் அப்ரோச் பண்றது. ஒரு வருடம் 365 நாள் முடிந்தவுடனே என்னைக்காவது ஒரு நாள் நம்மளோட இஷ்ட தெய்வம், குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வேணுங்கிற சாமிகளை போய் பார்த்து தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு வர்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதை ஒரு பணியை வச்சுக்கிடணும். யாராவது ஒருத்தர் இந்த வருடம் என்னோட இலக்கு என்ன, இந்த வருடம் நான் யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு 5 கோடி ரூபாய் சம்பாஷுல ஒரு பாலிசி கொடுக்க போறேன், 10 கோடி ரூபாய் சம்பாஷுல ஒரு பாலிசி கொடுக்க போறேன். அது டேர்ம் அஷூரன்ஸா கூட இருந்துட்டு போட்டும். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நண்பர்களே. முதல்ல ஆரம்ப காலங்களில் 2000 வரைக்கும் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் சம்மாஷூடுல ஜனரக்ஷா பாலிசி இருந்தது. அதை தான் வித்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஜீவன் ஸ்ரீ பாலிசி ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்மஷூடு பாலிசி வந்தது. அது விற்கக்கூடிய க்ளோஸ் ஆக போது தெரிஞ்சவுடன் அதை விற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் 5 லட்சம் ரூபாய் சம்மஷூட நம்ம மக்கள் ரொம்ப சரளமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த 5 லட்சம் ரூபாய் சம்மஷூட சொல்லி 2002 வரைக்கும் அது போச்சுது. அதற்கு பிறகு பீமா பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம், நம்மளோட யூலி பாலிசி ஒன்று வந்தது. அந்த பாலிசியில இந்த 5 லட்சம் ரூபாய் சம்மஷூடு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பிரீமியமா வர ஆரம்பிச்சது. சிங்கிள் பிரீமியம், ஒரு தவணை பிரீமியமா வர ஆரம்பிச்சது. இப்படித்தான் அந்த மைக்ரேஷன் நடக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதனால கேட்கும் பொழுது டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, 5 கோடி ரூபாய்க்கு நான் ஒரு பாலிசி கொடுக்கணும், 10 கோடி ரூபாய்க்கு ஒரு பாலிசி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு யூ ஸ்டார்ட் த ஆக்டிவிட்டி. எக்கச்சக்கமான பேர் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்வியல் ரொம்ப முக்கியம். அவங்கள நம்பி எத்தனையோ குடும்பங்கள் பிழைத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் தயவு செய்து பாதுகாக்க வேண்டிய அவங்களுக்கு தேவையான அளவு பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். ஏன் அப்படின்னா நம்ம கையில தான் எல்ஐசி ஏஜென்சி இருக்குதே ஒழிய மற்றவங்க கையில கிடையாது. லெட் அஸ் டேக் கேர். ஃபைன், குட். அடுத்தது நண்பர்களே, கடந்த மாதம் மார்ச் 2026ல எவ்வளவு கார் வித்திருக்குது? மார்ச் 2026ல வித்த காரு, மார்ச் 2025ல வித்த கார் ரெண்டையும் கம்பேர் பண்ணி போட்டிருக்கிறாங்க. நண்பர்களே, மார்ச் மாதம் உங்களுக்கே தெரியும், நம்மளோட மத்திய தரைக்கடல் நாடுகள்ல சண்டை ஆரம்பிச்சதுனால இந்த பெட்ரோல்ல கொஞ்சம் முன்ன பின்ன சிக்கலாகி போச்சுது. அதனால யாருமே போய் கார் வாங்குறதுக்கோ மற்றதுக்கோ யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலையும் சரி, சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சரி தாறுமாறா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மாருதி சுசுகி பாத்தீங்கன்னா போன வருடம் மார்ச் மாதம் 1,50,000 யூனிட் வித்தது. இப்போ 1,66,000 வித்து இருக்குது. டாடா வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா சரி 51,000 வித்தது 66,000 ரூபாய், 66,000 யூனிட் வித்திருக்குது. மகேந்திரா 48,000 விற்றது, 60,000 வித்திருக்குது. கிட்டத்தட்ட 28%, 25% கார் விற்பனையில வளர்ச்சி. டொயோட்டா எடுத்துக்கோங்க, 23% அல்லது 24% வளர்ச்சி. நண்பர்களே, இது எதை காட்டுது அப்படின்னா மார்க்கெட்ல பணம் இருக்குது.
மார்க்கெட்ல பணம் இருக்குது. நம்ம போய் கேட்டு வாங்குறோமா, வாங்கலையா? நம்ம வாங்காம விட்டுட்டோம்னா, அது அவ்வளவுமே என்ன ஆயி போகும்ன்னு கேட்டீங்கன்னா, வேற இந்த மாரி ஏதோ ஒரு கன்சியூமபிள்ல போய் சுத்திக்கிட்டு இருக்கும். இவ்வளவு பேர் கார் வாங்கியிருக்கிறாங்க. காருக்கு உண்டான பிரீமியம் கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு ஈக்குவலா அவங்க இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்களான்னு பார்த்தா, நெறைய பேர்ட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன் அப்டின்னா, நம்ம அவங்கள போய் சந்திக்கல. அவங்கள போய் சந்திச்சு இத கொஞ்சம் எடுத்து சொல்லணும். கூடுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், இல்லாட்டா உங்களுக்கு பாலிசி ஹோல்டர்கள் யாராவது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இருந்தாங்கன்னா, ஒவ்வொரு நிறுவனத்திலயும் இத்தனை பேரு இந்த மாரி புதுசா கார் வாங்கியிருக்கிறாங்க. அதுலயும் கேஷா குடுத்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களோட தகவல்கள், ப்ராஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணி புதிய பாலிசிகள் குடுப்பதற்கு முயற்சி பண்ணலாம். ஒரு ரூ. 10,00,000 கார் வாங்குனவருக்கு ஒரு ரூ. 10,00,000 இன்சூரன்ஸ் வெறும் டெர்ம் இன்சூரன்ஸாவது அட்லீஸ்ட் குடுக்கலாமே. என்ன குறைஞ்சு போச்சு அது? அது குடுக்கறதுனால நமக்கு ஒண்ணும் நஷ்டம் கிடையாது. காருக்கு எப்படி அவர் ஒரு 45,000 50,000 பிரீமியம் இன்சூரன்ஸ் கட்டுனாரோ, அவருக்கும் அது மாரி ஒரு அமௌண்ட்ட கட்டுனாருன்னா, அவருக்கு இவ்வளவு தூரம் இன்சூரன்ஸ் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கையில குடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இத கொஞ்சம் ஸ்பெஷலா பார்த்துக்கங்க. அதுலயும் எல்லாரும் ரெடி கேஷ் குடுத்து வாங்கியிருக்க மாட்டாங்க. நெறைய பேரு லோன் குடுத்து கூட வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாரி ஒரு கவரேஜ் குடுக்கறது வந்து ஒரு ஈஸியான வேல. இது நம்மளோட ஒரு டார்கெட்டட் செக்மென்ட்டா கொஞ்சம் கையில வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லெட் அஸ் டேக் கேர். அதுலயும் குறிப்பா மாருதியோட ஷேர் பார்த்தீங்கன்னா சரி, சற்றேறக்குறைய 37% கார் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்குது. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அடுத்தது டூ வீலர். இந்த டூ வீலருக்கு எனக்கு மார்ச்சுக்கு உண்டான சேல்ஸ் ஃபிகர் கிடைக்கல. எனக்கு பிப்ரவரிக்கு உண்டான ஃபிகர் கிடைச்சது. ஹீரோ மோட்டார் கார்ப் அவங்களோட வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சரி 45% வளர்ச்சி. நண்பர்களே 45% ஹீரோ மோட்டார்ஸ் அவங்களோட டூ வீலர் வந்து பிப்ரவரி 2025ல வித்ததுக்கும் பிப்ரவரி 2026ல வித்ததுக்குள்ள வளர்ச்சி. ஹோண்டா 3,83,000 வித்தது 5,13,000 வித்திருக்குது. டிவிஎஸ் 32%, 38% வளர்ச்சிய பாருங்க. நண்பர்களே இது எதை குறிக்குது அப்படின்னா, மக்கள் கையில பணம் இருக்குது. மக்கள் கையில பணம் இருக்குது. அந்த பணத்த எங்க கொண்டு போய் செலவழிக்கிறது, வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியான முறையில சொல்வதற்கு உண்டான ஆட்கள் இல்ல. இல்லாட்டினா அவங்கட்ட சொல்றத கேட்கல. இப்படி ஏதோ ஒரு சூழல்ல மாறி போது. இப்படிப்பட்டவங்கள சேர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சரி, ஒரு 13,000க்கு மேல ஒரு கிராமுக்கு 13,000க்கு மேல போயிட்டுது. ஏதாவது ஒரு கோல்டு கடை மூடி இருக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். தங்க நகை கடை. ஏதாவது ஒரு இடத்துல. நீங்க இல்லாட்டா ஏதோ ஒரு தங்க நகை கடையில உள்ள போனா ஒரு ஆள் கூட இல்ல. ஃப்ரீயா இருந்தது. அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. மக்கள் கையில இருக்கக்கூடிய பணத்த ஏதோ ஒரு இதுல முதலீடு பண்ணி சேர்த்து வைக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 13,000 போனவர்ட்ட நீங்க எதுக்குங்க வாங்குனீங்கன்னா, இனி ஒரு 1 வருஷத்துல அது வந்து 20,000 தொட்டுருங்க. அப்ப போல எனக்கு பிரச்சனை இல்ல. நான் 20,000த்துல போய் என் குழந்தை கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்க முடியாது. அதற்காக இப்பம் போலே வாங்குறேன்னு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அதே மாரி என்னைக்காவது ஒரு நாள் அந்த தங்க விலை இறங்குச்சுது அப்படின்னா, ஒரு பெருசா இறங்க வேண்டாம். ஒரு கிராமுக்கு ரூ. 200 ரூ. 300 இறங்குனாலே, தங்க நகை கடையில கூட்டம் அவ்வளவு கூட்டம் அலைமோதுது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப எதை குறிக்குது அப்படின்னா, மக்கள் யாரும் கையில பணம் இல்லன்னு சொல்லக்கூடிய லெவல்ல இல்ல. மக்கள் கையில பணம் இருக்குது. நமது முகவர்கள் எங்க மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்க. அவங்க கையில பணம் இல்லாம இருக்குதுங்க அப்படின்ன மாரி நினைக்காதீங்க. தயவு செய்து சொல்லுதேன். நம்மளோட மைண்ட் செட்ட நம்ம மாத்தணும். தட் இஸ் வாட் இந்த ஃபிகர் எல்லாமே நமக்கு சொல்லுது. அடுத்தது வேற என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, இது ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் தான். பிசினஸ் பண்ற பீப்பிளும் தே ஆர் கெட்டிங் புரமோட்டட். ஒரு பிரான்ச் வச்சிருக்கிறவங்க இன்னும் அத பெருசாக்குறாங்க, எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இல்லாட்டினா அதே மாரி ஒரு பிரான்ச் டீ கடை வச்சிருக்கிற ஒரு டீ பாய்ன்னு ஒரு டீ கடை இங்க வச்சோம்னா, இன்னொரு பிரான்சைஸில இன்னொரு டீ கடை ஓப்பன் பண்றாரு. இந்த மாரி அவருக்கு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாரி ஒருத்தர் ஒரு வேலையில சேர்றாரு அப்படின்னா, முதல்ல அசிஸ்டன்ட்டா சேர்றாரு. அதுக்கு பிறகு மேல புரமோஷன் ஆகி மேனேஜர் ஆகுறாங்க. அப்படியே அடுத்த லெவல் அவங்க போய் வளர்ந்து மேல போய்க்கிட்டு இருக்கிறாங்க. பெர்சனல் லைஃப் நான் முதல்ல பிறக்கும்போது குழந்தையா பிறந்தேன். அதுக்கு பிறகு பள்ளி மாணவனா இருந்தேன். அதுக்கு பிறகு கல்லூரி மாணவனா ஆனேன். அதுக்கு பிறகு வேலைக்கு போனேன். கல்யாணம் பண்ணது, குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒரு வளர்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. நம்ம முகவாண்மைங்கிற ஒண்ணு கையில எடுத்து வச்சிருக்கிறோமா, அதுல நமக்கு இந்த மாரி வளர்ச்சி அடைஞ்சிருக்குதா? இல்லையா? இது நீங்க கேட்க வேண்டியது. அப்படி கேட்டுட்டு வளர்ச்சி அடைஞ்சிருந்ததுன்னா, எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களாங்கிறத பாருங்க. அப்படி இல்லையா, இன்னும் நான் 12 பாலிசி குடுக்கக்கூடிய ஒரு சாதாரண முகவரா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி, நீங்க 2 பேருமே பண்ண வேண்டியது அந்த ரீபூட் பட்டன இன்னைக்கு அமுக்க வேண்டியது. இதோட முடிஞ்சு போச்சுது. எனக்கு இந்த ஸ்பீடுல இந்த கம்ப்யூட்டர் வேண்டாம். கம்ப்யூட்டர் என்ஹான்ஸ் ஸ்பீட்ல வேலை பார்க்கணும். நான் அடுத்த லெவலுக்கு போகணும். பழசு இன்னையோட கழிஞ்சு போச்சுது. நான் புதிய அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசெட் பட்டன், அந்த ரீபூட் பட்டன இப்ப அமுக்குங்க. போதும். அந்த இது முடிஞ்சு போச்சுது.
நான் ஒரு கூட்டுப்புழுவா, ஒரு வண்ணத்து பூச்சியா மாறாம கூட்டுப்புழுவா இவ்வளவு நாள் இருந்தது போதும். நான் இது நாள் வரைக்கும் வெறும் எம்டிஆர்டி தான் சார் ஆயிருக்கிறேன். எலைட் கிளப் வாங்குங்க. 36 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்குங்க. நல்லது தானே? இல்லாட்டா நம்ம சகோதரர் சென்னையை சார்ந்த ஒரு சகோதரர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. அண்ணா இந்த தடவை 7 எம்டிஆர்டி தானே பண்ண முடிஞ்சது. தம்பி பேசினாரு மார்ச் முடிஞ்ச உடனே. முடிஞ்சிட்டு சொன்னாரு, அண்ணா இந்த தடவை 7 எம்டிஆர்டி தானே பண்ண முடிஞ்சது. ஏன்னா 12 எம்டிஆர்டி பண்ண மனுஷன். அவர் 7 எம்டிஆர்டி பண்ணது அந்த அளவுக்கு அவருக்கு பெயின்ஃபுல்லா இருக்குது. இந்த தடவை அதையும் சேர்த்து பிடிக்கணும். போன தடவை விட்டு 5, இந்த தடவை உள்ளது 12. 17 எம்டிஆர்டி இந்த வருஷத்துல முடிக்கணும். சென்னையில இருக்கிற நம்ம சகோதரர் அவரோட பிளானிங் இதுதான். இந்த மாதிரி கூட்டு புழுவா இருக்காம, அந்த லார்வாவா இருக்காம, அதை உடைச்சு வெளியில வந்து பட்டர்ஃப்ளையா பறந்து போங்க. இருக்கிற எல்லாரும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என்னோட தோள்ல இந்த பட்டர்ஃப்ளை வந்து உட்காராதான்னு சொல்லி ஏங்கக்கூடிய பாலிசி ஹோல்டர்கள் நிறைய பேர் வந்து வாய்ப்பாங்க. நீங்க சிறகடிச்சு பறக்கணும். சிறகடிச்சு பறக்கணும் அப்படின்னா, அந்த கூட்ட விட்டுட்டு நீங்க தான் வெளியில வரணும். நாங்க வெளியில இருந்து கத்திரிய வச்சு வெட்டணும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய அந்த புழு செத்து போகும். ஆபரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி குழந்தைகள் எடுக்கிறது வேணா நல்ல விஷயமா இருக்கலாம். ஆனா, ஒரு உள்ள இருக்கக்கூடிய ஒரு கூட்டுப்புழு, அது வந்து தன்னால உள்ள இருக்கக்கூடிய கூட்ட உடைச்சுக்கிட்டு வெளியில வந்தா தான், அது வண்ணத்து பூச்சியா சிறகடிச்சு பறக்கும். வெளியில இருந்து யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ற பேர் வழின்னு என்னத்தையா கொண்டு போய் அதுல வச்சோம். ஒரு சின்ன பிளேட வச்சு கீறினாலும் சரி, உள்ள இருக்க புழு செத்து போகும். அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களோட ரீபூட் பட்டன நீங்க தான் அமுக்கணும். வெளியில உங்க பிஎம் வந்து அமுக்கி விட்டுட்டு போவாரு. அமுக்கி விட்டு போடான்னா, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே மாரி வந்து ஸ்டக் ஆகி நிக்கும். நீங்க அமுக்குங்க ரீபூட் பட்டன. ரீபூட் பட்டன நீங்க அமுக்கி நான் அடுத்த லெவலுக்கு போகணும். 12 பாலிசி அப்படிங்கிற லெவல் எனக்கு வேண்டாம். இனிமே மாசம் 12 பாலிசி அப்படின்ன மாரி ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணுங்க. இப்படி ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு யூ ரீபூட் யுவர் செல்ஃப் பண்ணுனீங்கன்னா, இந்த வருடம் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆரம்ப காலத்திலேயே ஒரு பிளானிங் எடுத்து அதை கன்சிஸ்டண்டா கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, நம்மள விட சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வேற யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் பார்த்தீங்கன்னா சரி, அந்த கைலாஷ் டெம்பிள உருவாக்குன சிற்பியோட வகையறாக்கள், அவங்களோட வழித்தோன்றல்களா வந்தவர்கள். இன்னை வரைக்கும் அந்த கிருஷ்ணாஸ் பட்டர் பால்ன்னு சொல்லி இருக்கக்கூடியது. சாதனை படைத்த ஒரு விஷயம். அந்த உருவாக்குன ஒரு நபர், அவங்களோட வழித்தோன்றல்கள்ல வந்தவங்க. தஞ்சை பெரிய கோயில். இன்னைக்கு அப்படியே வாய வச்சு வாய பிளந்து பார்க்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆளுமைகளால் உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட அந்த உருவாக்கத்துக்கு காரணமாக இருந்த அத்தனை பேர்களோட வழித்தோன்றல்கள் நாம் அனைவருமே. சோ நமக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அத ஜஸ்ட் ரீபூட் பண்ணுங்க. கிண்டில் பண்ணுங்க. வெளியில கொண்டுட்டு வாங்க. வெளியில கொண்டுட்டு வந்தீங்கன்னா தான் அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். நண்பர்களே, உள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லா நேரத்திலயும் எந்திரிச்சு வெளியில வராது. கோபம் எல்லா நேரத்திலயும் கோவப்பட முடியாது. எல்லா நேரத்திலயும் சிரிக்க முடியாது. எல்லா நேரத்திலயும் அமைதியா இருக்க முடியாது. அது நம்ம எப்பலாம் அந்தந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட டச் பண்றோமோ, அப்பதான் அது வருது. உங்கள நான் இரிட்டேட் பண்ற மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணா தான் உங்களுக்கு கோவம் வரும். நீங்க சிரிக்கிற மாரி ஒரு ஜோக் சொன்னா நீங்க சிரிப்பீங்க. ஏன் அப்டின்னா, நான் அந்த பர்ட்டிகுலர் பாயிண்ட்ட ரீபூட் பண்றேன். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சாதனை திறன்ங்கிறது ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்குது. சார், எனக்கு அப்படிலாம் கிடையாது சார். நண்பர்களே, தயவு செய்து சொல்லுது அப்படி ஒரு எண்ணத்த வச்சிருக்காதீங்க. இந்த உலகத்துல நம்மளோட படைப்புக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இயற்கை வந்து நம்மளோட படைப்போட பலன் நிறைவேறுற வரைக்கும் நம்மள அந்த பூமியில இருந்து வெளியில எடுக்காது. நம்மள வச்சிருக்கும். நம்மளோட நம்ம வந்த பர்ப்பஸ் முடிந்தா தான் நமக்கு பரவாயில்லப்பா, நீ வந்த வேலை முடிஞ்சு போச்சு. டாடா பை பை சி யூன்னு சொல்லிட்டு போகக்கூடிய லெவல்ல வரும். அத தேடக்கூடிய அந்த பயணம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பயணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்லி இருக்கிறோம். நம்ம முகவாண்மை வேற சேர்த்து எடுத்துக்கிறோம். இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தோட நம்ம அத தேடணும். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். குட், ஃபைன். அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்த ரீபூட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா, அதற்கெல்லாம் முன்னால இருக்கக்கூடியது ரீஇன்வென்ட். இந்த ரீஇன்வென்ட் அப்படின்னா, இது வந்து உடனடியா நடக்காது. கிட்டத்தட்ட ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கொரோனா வந்தது. கொரோனா வந்த உடனே எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு அறிவியலாளர்களும், விஞ்ஞானிகளும் ஒருங்கிணைந்து போராடி கிட்டத்தட்ட ஒரு 6 மாத பீரியட்ல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மருந்த கண்டுபிடிச்சாங்க. கொரோனாக்கு உண்டான மருந்த கண்டுபிடிச்சாங்க. இந்த மாரி புதிதாக ஒரு இத கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? சாதனையாளர்களா வெயிட் பண்ண முடியுமா? அந்த பாட்டிய மாரி. பாட்டி ஏற்கனவே திறமை இருந்திருக்குது. ஒரு நாள் கன்ன குடுத்துருக்காங்க. குடுத்த உடனே இது எங்கேயோ பார்த்த மாரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ணிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷூட்டே டார்கெட் அடிச்சிருக்குது. அந்த மாரி தூக்கிட்டு போயிரலாம். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ரீஇன்வென்ட். இப்போ இது ரீஇன்வென்ட்க்கு சரியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நண்பர்களே, நான் முதல்ல ஒரு எம்டி முடிக்கிறேன். எம்எஸ் முடிக்கிறேன். இல்லாட்டா ஒரு லாயர் ஆகுறேன். லாயர் பிஎல் முடிக்கிறேன். இல்லன்னா எல்எல்பி முடிக்கிறேன். ஒரு சீனியர்ட்ட போய் ஜூனியரை சேர்ந்து அந்த தொழில்நுட்பங்கள் கத்துக்கிட்டது கொஞ்சம் பொறுமையா இருந்து கத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதுதான் அந்த பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது.
அது வந்ததுக்கு அப்புறம் எப்போ நான் தனிப்பட்ட முறையில் தொழில் நடத்துவதற்கு தகுதியானவன் சொல்லி எனக்கு தோணுதோ அப்போ போல அவருக்கு கீழே இருக்க மாட்டேன், ஒரு குடையின் கீழே இருக்க மாட்டேன். ஒரு ஆலமரத்துக்கு கீழே இன்னொரு ஆலமரம் முளைக்காது. அதனால நான் தனியா போய் துவங்க ஆரம்பிச்சிருவேன். இதுதான் ரீஇன்வென்ஷன். எனக்குள்ள இப்படி ஒரு பொட்டன்ஷியல் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிறது. இதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். புதிதாக முகவன்மை எடுத்தவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து ரீஸ்டார்ட். ரீஸ்டார்ட்னா என்ன சார்? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்றது அவ்வளவுதான். அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்றதுல ஒரு சின்ன கேப் கிடைக்கும். ஒரு சின்ன கேப். ஒரு ஒரு கோல்டு ரீபூட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ்ல கிடைக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்பா நேற்று வரைக்கும் தான் இரண்டு க்ளோசிங்கை முடிச்சிருக்கிறோம். இன்னைக்கு பேக்கை தூக்கி ஒரு 2 நாள் வச்சுட்டு இதை பத்தியே பேசாம அமைதியா இருந்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரீஸ்டார்ட். நான் சித்திரை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறது ரீஸ்டார்ட். இல்ல இல்ல, இப்போ போல சித்திரை பிறந்துட்டுது, கோயில் குளத்துக்கெல்லாம் போகணும், சாமிகள் நல்லா கொண்டாட வேண்டியது இருக்குது, திருவிழாக்கள்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது, முடிச்சதுக்கு அப்புறம் பேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ரீஸ்டார்ட். இதற்கும் பாத்தீங்கன்னா சரி நண்பர்களே, இடையில ஒரு கேப் விழுந்துரும். இப்ப நான் சொல்றேன், என்னோட இருதயம் லப் டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். தூங்குனாலும் சரி, நான் ஓடுனாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, நான் குளிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, அந்த இருதயம் லப் டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நான் ரீஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா, சிவம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலுக்கு வேற ஒரு பேர் வந்துடும். அதனால இந்த ரீஸ்டார்ட்ங்கிறது பாத்தீங்கன்னா சரி, சில இடங்கள்ல ஓகே ரைட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிஷின் ஓடிக்கிட்டு இருக்குது, 2 மணி நேரம், ஒரு இல்லாட்ட ஒரு 5 மணி நேரம் ஓடிட்டு கொஞ்சம் ஹீட் ஆயிட்டு அப்படிங்கிறதுக்காக நமக்கு அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு வழி தெரியல, கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி மறுபடியும் ஸ்டார்ட் பண்றோம், அது ரீஸ்டார்ட் ஒத்துக்கிடலாம். நம்மளோட ஹார்ட் இவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்கு, என்னைக்காவது ஹார்ட் ஹீட் ஆயிருக்கு நம்ம என்னைக்கா பார்த்துருக்கிறோமா? பார்த்து கிடையாது. அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம தொழில 24 மணி நேரம் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும். நீங்க இருந்தீங்களோ, நீங்க கூட இருந்து அதை மானிட்டர் பண்றீங்களோ பண்ணலையோ, தொழில் தன்னால நடக்கணுங்க. விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை. நீங்க போட்ட விதைகள் அப்படிப்பட்ட விதைகளா இருக்கணும். நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க தூங்கிக்கிட்டு இருக்க நிலைச்சதும் சரி, உங்களுக்காக நீங்க போட்ட விதைகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்ப என்ன சார் பார்க்கணும்? ஒரு பாலிசி ஹோல்டர்கிட்ட போய் பாலிசி கொடுக்குறீங்களா? என்ன, உங்களுக்கு நல்ல ஒரு பாலிசி கொடுத்துருக்குற, நம்மளோட நண்பர்கள், சுற்றங்கள், அண்ணன் தம்பி, நம்மளோட கசின்ஸு, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி ஒரு பாலிசி ஒன்று பிடிச்சி கொடுங்க. நான் உங்க மூலியமா நீங்க எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? தாயா பிள்ளையா பழகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உரிமையோட சொல்றது. இதுதான் நீங்க போடுற விதை. இதுதான் நீங்க போடுற விதை. நீங்க போய் ஒருத்தர் போய் ப்ரொபோசலை கொடுத்துட்டு பேசாம வர்றது, இல்லைன்னா காத்துக்கிட்டு இருக்கிறது, அது விதை கிடையாது. அந்த விதை முளைக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா இருக்கலாம். ஒருவேளை சைனா முட்டை இருந்துச்சுன்னா முளைக்கவே முளைக்காது. யார் யார்ட்டெல்லாம் பாலிசி கொடுத்துருக்கீங்களோ கொடுத்த ஆள்கிட்ட ஒரு 5 லீடு ஃபர்தர் லீடு அவர்கிட்ட வாங்கிடணும். அது நீங்க போடுற விதை. அதற்கு பிறகு எப்பவும் போல ரெனுவல் பிரீமியம் போய் வாங்க போனாலும் சரி, ஏன்னா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்லுங்கண்ணே, அக்கா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா ஒரு ஆளை சொல்லுங்கக்கா, நல்ல பாலிசி இருக்குது, புது பாலிசிகள்லாம் வந்திருக்குது, நீங்க கூட அந்த பாலிசிகள்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டில போட்டு வைக்கணும். இதுதான் விதை. இந்த விதை முளைப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க தூங்குனாலும் சரி, உங்க சார்பில் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. நண்பர்களே, திஸ் இஸ் வாட் ரீஸ்டார்ட். உங்களுக்காக யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி வைக்கிறது. திஸ் இஸ் ரீஸ்டார்ட். அப்போ வேற என்ன சார் இருக்குதுன்னா, ஃபைனலா இட் இஸ் ரீபூட். ரீபூட்னா என்ன? வெளியில போய் அலைஞ்சு திரிஞ்சு வாரேன், வேர்த்து வழிஞ்சு போய் இருக்குது, சட்டையை தூக்கி தூர வச்சுட்டு நேரடியா அப்படி ஒரு குளியல் போடுதேன். குளியல் போட்டு ஃப்ரெஷ் ஆயிருந்தேன். அவ்வளவுதான். மறுபடியும் பைக் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட் போறதுக்கு நான் ரெடி ஆயிருந்தேன். அவ்வளவுதான். திஸ் இஸ் வாட் ரீபூட். கம்ப்யூட்டர்ல அந்த ரீபூட்டுங்கிற பட்டனை இது பண்ணீங்கன்னா ஒரு மில்லி செகண்ட் கூட எடுக்காது. ஜஸ்ட் ஆஃப் ஆகும். ஆஃப் ஆன உடனே அது ஆன் ஆகிடும். அவ்வளவுதான். இதுதான் ரீபூட். இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, சார் 2 இப்போ தானே சார் முடிஞ்சது, 12ஆம் தேதி வரைக்கும் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தாங்களா சார், 13ஆம் தேதியே என்கிட்ட ஒரு பாலிசி கேட்குறீங்களா சார், இது நியாயமா சார்? நண்பர்களே, எல்லா கஸ்டமர்களும் இப்படி நினைக்கிறது கிடையாது. முதல்ல அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறீங்க, போங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு உங்களுக்கு இது வரைக்கும் யாரு பாலிசி கொடுக்காம இருக்காரோ அவரோட வீட்டுல போய் முதல்ல போய் உட்காரணும். உட்கார்ந்துட்டு, ஐயா இந்த நிதியாண்டோட கணக்கு இப்போ ஒண்ணும் இல்ல, தை பிறந்தா சரி சித்திரை பிறந்தாச்சுது, வருஷம் புடங்கிட்டுது, போய் சொல்ல வேண்டியது அவர்கிட்ட போய், இங்க பாருங்கங்க, எனக்கு உங்க மேலதான் எனக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை இருக்குது. நீங்க இந்த பாலிசி முதல் பாலிசி நீங்க எடுத்து என்னோட இந்த வருடத்தை தொடக்கி வைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிட்டு வந்திருக்கிறேன். இந்த பாருங்க, ப்ரப்போசல்ல 4 பக்கம் மஞ்சளை தடவி உங்களுக்காக கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணிட்டு ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கிறேன்.
அப்படின்ன மாதிரி நீங்க போய் சொல்லி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, இது வரைக்கும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன நபரும் ஒரு நிமிஷம் யோசிப்பார். அவ்வளவுதான். அந்த ஒரு நிமிஷத்துக்கு உடனே கையெழுத்து போடுவாருன்னு நான் சொல்லல. ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுவார். எனது முகவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எங்க வீட்டு லட்சுமியை நாங்க கொண்டாடுதோம்னு சொல்லிட்டு, அவங்க எடுக்கக்கூடிய முதல் பாலிசி அவங்களோட மனையாள் பேர்ல, மனைவி பேர்ல, இல்லாட்டா வாழ்க்கை துணை பேர்ல, இல்லாட்டா அவங்களோட குழந்தைங்க பேர்ல, இவங்க பேர்ல தான் அவங்களோட முதல் பாலிசி இருக்கும். சார் அவ்வளோ பாலிசிக்கு பிரீமியம் கட்டிக்கிட்டு இருக்காங்களா? கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. வெள்ளூர்ல இருக்கக்கூடிய நம்ம போட்டோகிராஃபர் ஏஜென்ட் நம்ம அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். 12 பாலிசி ஒரு ஒரு வருஷமா போட்டு போட்டு 12 உமாங்க வச்சிருக்கிறேன் சார்ன்னு சொல்லி இன்னும் சந்தோஷமா சொல்லுவாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஸோ ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா, அந்த வாய்ப்பை எப்படி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியா கன்வெர்ட் பண்ணணும்னு பாருங்க. புத்தாண்டு, புது வருஷ துவக்கம்ங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எனக்கு ஒரு பாலிசி குடுத்தா தாங்க எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் பாலிசி உங்ககிட்ட இருந்து எனக்கு வேணுங்க. அப்படின்ன மாரி நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா, கூடுமான வரைக்கும் அவங்க நோன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, அவரும் ஏதோ ஒரு தொழில்ல இருப்பாரு. அவருக்கும் இந்த மாரி சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சரி பரவால்ல இவன் சொல்றான் ஒரு சின்ன பாலிசியாவது போட்டுக்கப்பா அப்படின்ன மாரி சொல்லிடுவாங்க. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய முகவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி பெரிய ஆட்கள்ட்ட போய் பாலிசி கேட்கும் பொழுது, தலைவரே மோதிர கையால குட்டு போடணுன்ட்டு தான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஒரு பாலிசி ஒண்ணு வெற்றிகரமா ஒண்ணு போட்டு ஆரம்பிச்சு வைங்க. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வருஷம் அமோகமா இருக்கும் எனக்கு. எங்களோட தொழில் நல்லபடியா நடக்கும். அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நீங்க போட்டு குடுங்க. அப்படின்ன மாரி சொல்லிடுவாங்க. நண்பர்களே இந்த சில வார்த்தைகளுக்கு ஜீவன் இருக்குது. இந்த சில வார்த்தைகளை நல்லபடியா பயன்படுத்துவதற்கு நாம கற்றுக்கிடணும். திஸ் இஸ் வாட் ஐ எம் புட்டிங் இட் பிஃபோர் யூ. லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ இன்னைக்கு நம்ம ரீஇன்வென்ட் பண்ண போறது கிடையாது. ரீஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. வி ஆர் ரீபூட்டிங். இன்னைக்கு அமுக்கிட்டோம்னா நாளைக்கு பாலிசி வரணும். இறங்கி அடிக்க போறோம். அவ்வளவுதான். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். ஃபைன். இது பாத்தீங்கன்னா சரி பருந்து. இந்த பருந்து வந்து மேல பறக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சது அப்படின்னா, நண்பர்களே முதல் வேலையா அது என்ன பண்ணணும்னா, அது இருக்கக்கூடிய கிளைய நல்ல கால்களை வச்சு இறுக பிடிச்சுக்கணும். பிடிச்சுக்கிட்டு இந்த ரெக்கைய கொஞ்சம் விரிக்கும். விரிச்சிட்டு அடி வயித்துல இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை அந்த காற்றை வந்து மேல இழுக்கும். இழுத்த உடனே உடல் வந்து இலகுவாகும். லகுவான உடனே ரெக்கையை அடிக்கும், பறந்துடும். முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப கிரிப்போட பிடிக்க வேண்டியது. ஒரு முகவாண்மை நீங்க எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, முதல் வேலை உங்களோட 12 பாலிசிகள் இல்லாட்டா ரூ. 1,00,000 பிரீமியம் அந்த முதல் வாரத்திலேயோ இல்லாட்டா முதல் மாதத்திலேயோ கொடுத்து முடிச்சிடணும். அதுதான் நம்மளோட இருக்கக்கூடிய கிளையை இறுக பற்றி கொள்வது. இந்த வருஷம் என்னோட கோட்டா முடிஞ்சு போச்சுது அப்படிங்கும் பொழுது, இந்த டெண்டுல்கர் ஐயா அவர்கள் ஒரு 90 to 100 ரன் அடிக்கிறதுக்குள்ள மேக்ஸிமம் அவுட் ஆயிருவார். ஏன்னா அப்போல டென்ஷன் ஆயிரும். இது கடைசி நேரத்து வரைக்கும் அந்த டென்ஷனை கொண்டு போறதுக்கு பதில் முதல் மாசமே அதை முடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, ரெக்கையை விரிச்சு பறக்கலாம். அதற்கடுத்து இப்போலாம் முன்னாலெல்லாம் பாத்தீங்கன்னா சரி, இன்னைக்கும் சரி, நீங்க ஒரு சாதனை படைச்சிட்டீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து உங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க. சார் ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு சொல்லிட்டு, நான் சாதனை படைச்சிருக்கேன் ஸ்வீட் சாப்பிடுங்க ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. நண்பர்களே இந்த ஸ்வீட் கொடுக்கறதுக்கு பின்னால ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகை ஒண்ணுமில்லாத ஒரு விஷயம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிட்டுதுன்னா, ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு போகும். நைட்ல தூக்கம் வராம தவிக்கிறீங்களா? ஒரு ஸ்வீட் எடுத்து வாயில போடுங்க. ஒரு சாக்லேட் எடுத்து வாயில போடுங்க. சாக்லேட் கரைஞ்சு முடியறதுக்குள்ள நீங்க தன்னால தூங்கிருவீங்க. அது நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அப்ப ஏன் சார் இந்த சாதனையாளர்கள்லாம் ஸ்வீட் குடுக்காங்க அப்படின்னா, இப்ப எனது நண்பர் ஒருத்தருக்கு ஒரு பெரிய பாலிசி ஒண்ணு பிடிச்சிட்டாரு. ஒரு 10 கோடி ரூபாய் பாலிசி பிடிச்சிட்டாரு அப்படிங்கும்போது, எனது நெருங்கிய நண்பர் நல்லவர். அவர் என் பக்கத்துல இருந்து எல்லாம் இது பண்றாரு. எனக்கு என் மேல அவ்வளவு தூரம் அன்பானவர். ஒரு நல்ல உதவி செய்யக்கூடிய நபர். இருந்தாலும் கூட என் மனசுல அவருக்கு கிடைச்சிட்டு எனக்கு இன்னும் கிடைக்கலையேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சாக்லேட் குடுக்குறாங்க. எனது அன்பர்களே, நீங்க நெறைய பேருக்கு சாக்லேட் குடுக்கணும். சாக்லேட் வாங்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடாது. இது என்னோட வேண்டுகோள். இது ஏன் சார் இத சொல்றீங்க அப்படின்னா, இந்த பருந்து வானத்துல பறந்துகிட்டு இருக்கும் பொழுது, இந்த காகம் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இந்த பருந்து கூட சண்டைக்கு போகும். அது பாட்டுக்கு அது பறந்துட்டு போகும். காக்கா அதோட கூட்டுல வந்து முட்டையிட்டு இருக்கும், குஞ்சு பொரிச்சிருக்கும். இந்த காக்கைக்கு ஒரு சந்தேகம், இந்த பருந்து நம்ம கூட்டத்த அட்டாக் பண்ண வருதோன்னு சொல்லிட்டு, அதற்காக இந்த பருந்து வந்து விரட்டுறதுக்காக காக்கை போகும். இந்த காக்கைய பார்த்து என்னைக்குமே இந்த பருந்து சட்டை பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமா அது மேல அதோட ஹைட்ட ஏத்திக்கிட்டே போகும். ஒரு லெவல்ல அது மேல போனோம்னா, காக்கையால அது வரைக்கும் மேல போ முடியாது. ஏன்னா ஆக்ஸிஜன் கம்மியாகும். காக்கை ஒரு லெவல்ல கீழ வந்துரும். பருந்து அது பாட்டுக்கு மேல பறந்து போயிரும். நண்பர்களே, உங்களோட செயல்பாடுகள் இந்த மாரி பருந்த மாரி இருக்கணும். மேல பார்த்து போய்க்கிட்டே இருக்கணும்.
என்னை பத்தி போற்றுவார் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் படி செய்து கிடப்பதே, உனக்கு சாக்லேட் தரப்பா, நாளைக்கு கூட இன்னொரு சாக்லேட் கொடுக்கக்கூடிய அளவுல ஒரு வெற்றியோட வாரம்பா அப்படின்ன மாதிரி நீங்க மேல போய்க்கிட்டே இருக்கணும். காகங்கள் பறந்து வரத்தான் செய்யும். காகங்களை தவிர்க்க முடியாது நீங்கள் பருந்தாக இருந்தால். செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. உங்களோட எல்கைகள், உங்களோட உயரங்களை கூட்டிக்கிட்டே போங்க. ரீபூட் டெய்லி பண்ணிருங்க. பண்ணி நீங்க மேல போக போக மத்தவங்க எல்லாருமே சாதாரணமா பின்னால சுத்தி வருவாங்க. வி கேன் டேக் கேர் ஆஃப் த திங்ஸ். வாழ்க்கையில மேல உயரணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது இங்க பாருங்க, ஒரு அம்மா பூக்கடை வச்சிருக்குது. அந்த கடை அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. நடைபாதையில ஒரு 2 ஒரு ஆவின் பால் பாக்கெட் வரக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ட்ரேய போட்டு விட்டு கொண்டுட்டு வந்த பூக்களை விரிச்சு வச்சு வித்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கத்துல ஒரு அம்மா காய்கறி, சொந்த கடை கிடையாது. இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாக்கை விரிச்சு போட்டுட்டு கொண்டு வந்த காய்கறிகள் அதுல வச்சு வித்துக்கிட்டு இருக்குது. இந்த பக்கத்துல நடைபாதை தள்ளுவண்டியை வச்சுட்டு ஒருத்தர் டிஃபன் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாரு. சகோதரி ஒருத்தங்க ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்குது. ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்டைல் யூனிட் இருக்குது. ஒரு பாத்திர கடைகள் இருக்குது. நண்பர்களே, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க ஏரியால உள்ள கடைகள், இந்த மாதிரி கடைகள் ஏதாவது ஒரு கடை எனக்கு பிசினஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிசினஸை விட்டுட்டு வெளியில போயிருக்காங்களா, க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுங்க. ஒருத்தர் கூட போயிருக்க மாட்டாங்க. நேற்றைக்கு அந்த பூக்கார அம்மாவுக்கு பூ விற்காம நஷ்டமாயிருந்தாலும் சரி, மறுநாள் அந்த இடத்துல போய் கடையை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும். எந்த இடத்துல தொலைச்சோமோ தொடச்ச இடத்துல தான் தேறணும். நான் போயிட்டு இதுக்காக பூ வியாபாரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் காய்கறி வியாபாரம் பண்ண போக முடியாது. அது அந்த அம்மாவோட தொழில். அந்த இடத்த பிடிப்பதற்கு அந்த ஒரு நாள் நான் வராம விட்டுட்டேன்னா, அந்த இடத்த வேற யாரும் பிடிச்சுக்கிடுவாங்க. அதனால நான் அந்த இடத்த போய் கரெக்டா பிடிக்கணும். லாபமோ, நஷ்டமோ என் தொழில நான் ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்க தொழில் தால்பரியம். இந்த காய்கறி விக்கிற அம்மாவ எடுத்துக்கோங்க. நடைபாதையில போட்டு விக்குது. சொந்த கடை கிடையாது. யாரும் நமக்கு லைசென்ஸ் போட்டு குடுக்கல. அந்த இடத்த இன்னைக்கு நான் போகலன்னா, நாளைக்கு வேற யாரோ ஒருத்தர் விரிச்சு உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்துட்டாங்கன்னா, எனக்கு அந்த இடம் கிடைக்காது. இடம் கிடைக்கலன்னா, என்னோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதற்காக நான் லாபமோ, நஷ்டமோ நான் கடைய விரித்து அந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். அதே மாரி தான் தள்ளுவண்டிக்காரர். அவருக்கு யாரு சாப்பிட வருவாங்கறது அவருக்கே தெரியாது. இருந்தாலும் சரி, என்கிட்ட சாப்பிட வரக்கூடியவங்க வருவாங்கப்பா அப்படிங்கிறதுக்காக இட்லி, தோசை, ஆம்லெட்ன்னு சொல்லி போட்டு, அவரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஆட்டோ அம்மா. காலையில வீட்ட விட்டு கிளம்பி வந்துட்டாங்க. பெண்களுக்கு பஸ்ல இலவசம். இருந்தாலும் சரி, எனக்குன்னு ஒரு 4 சகோதரிகள் வருவாங்க. சவாரி வரும். அப்படிங்கிற நம்பிக்கையோட வலைய விரித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கான கஸ்டமர் கடவுள் குடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இதே மாரி கீழ உள்ளது. பெர்மனன்ட்டா இடம் வச்சுக்கிடக்கூடிய ஆட்கள். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரி, இதே மாதிரி தான். நம்மளோட பிசினஸ்லயும் சரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இன்னைக்கு ஒருத்தர் பாலிசி தரேன்னாரு, இன்னைக்கு எனக்கு குடுக்க மாட்டேன்ட்டாரு சார். அதுக்காக அவர்ட்ட சண்டைக்கா போ முடியும்? ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருக்கும் பொழுது இத பாருங்க. நண்பர்களே, நம்ம உனக்கும் கீழே எத்தனை எத்தனை கோடி எண்ணி எண்ணி பார்த்து நிம்மதி நாடுன்னு சொல்லிட்டு நம்ம அழகா கண்ணதாசன் ஐயாவோ, வாலி ஐயாவோ ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. மயக்கமா கலக்கமான்னு சொல்லி. பெறணுமே ஒழிய, அவனே பொழைச்சுக்கிட்டுதான் நம்ம பொழைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெம்பு வரணுமே ஒழிய, அத பார்த்துக்கொண்டு ச்சே என்னடா லைஃப் இத பார்க்கறதுக்கு வேற ஏதாவது வேலைய பார்க்கலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆகி போயிறாதீங்க. இந்த டேக் டைவர்ஷன் மோசமான வார்த்தை. அந்த டேக் டைவர்ஷன் நமக்கு வேண்டாம். எந்த இடத்துல தொலைச்சோமோ, தொலைச்சல் இடத்துல தான் நம்ம எடுத்தாகணும். இத ஒரு தொழில்னு எடுத்துட்டோம். இந்த தொழில சாதனை படைத்தே ஆக வேண்டும். அப்படிங்கிறத தான் இந்த நிதியாண்டுல முதல் வருடத்துல நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கங்கணம், வைராக்கியமா எடுத்துக்கங்க. ஃபைன், குட். இது பார்த்தீங்கன்னா சரி நண்பர்களே ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு இது. இன்னொரு ஸ்லைடும் கூட இருக்குது. வெட்டப்பட்ட ஒரு மரத்திலிருந்து ஒரு சின்ன துளி வருது. ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். வயதாகி போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னைய வெட்டுறாங்க. வைரம் பாய்ந்த மரத்த தான் வெட்டுவாங்க. இல்லாட்டினா சின்ன மரமா இருந்துச்சுன்னா யாரும் அத வெட்டுறது கிடையாது. புடுங்கி தூக்கி வேற இடத்துல நடதுக்கு வச்சுருவாங்க. அப்படி வெட்டுப்பட்டு போனாலும் சரி, மறுபடியும் அது வந்து தளிர் விடுது பார்த்தீங்களா? அதற்கு பேரு தாங்க நம்பிக்கை. வெட்டப்பட்ட மரத்தினுள்ளும் உயிருண்டு. நட்டுப்பார் நம்பிக்கை துளிர்விடும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிஞர் சொல்லியிருக்காரு. நண்பர்களே, நமக்கு வயசாகி போச்சுன்னு நினைக்காதீங்க. வாரன் பஃபட்ட நினைச்சுக்கோங்க. சாதனை பாட்டிகள நினைச்சுக்கோங்க. சாதிக்க பிறந்தவர்கள் நாங்கள். எடுத்து அடிச்சு நகட்டிட்டு வெளியில வரணும். நீங்க முயற்சி பண்ணி நாங்க வெளியில வரணும்னு நெனச்ச யாரையுமே யாரும் தடை போட முடியாது. கூட்டுப்புழுவ உள்ள உட்கார வைக்க முடியாது. நீங்க பட்டர்ஃப்ளையா வெளியில வந்து தான் ஆகணும். அது காலத்தோட கட்டாயம். இயற்கையோட நியதி. அதனால இதுல வெளியில வருவதற்கு நம்ம செய்ய வேண்டியது முயற்சி பண்ணணும். அந்த ரீபூட் பட்டன திருப்பி திருப்பி அமுக்கிக்கிட்டு இருக்கணும். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். குட், ஃபைன். அதற்கடுத்து இது ஒரு முக்கியமான விஷயம். இது நான் யாரும் இப்படி ஹெல்மெட்ட கையில வச்சுக்கிட்டு சார் இப்படி வண்டியில வச்சுக்கிட்டு போங்கன்னு நான் சொல்லல. அதுக்காக இந்த ஸ்லைட காட்டல. இந்த நண்பர் முதல்ல உள்ள நண்பர பாருங்க. மொபைல்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு தப்பு.
ஹெல்மெட் தலையில போட வேண்டிய ஹெல்மெட் பேச வேண்டியது இருக்கனால கையில மாட்டிக்கிட்டு கைக்கு ஹெல்மெட்டை போட்டுட்டு போய்கிட்டு இருக்காரு. இவரு ஒரு நபர். இந்த பக்கத்துல பாருங்க, நம்ம ஒரு சகோதரன், சகோதரி 2 பேரும் போறாங்க. அவங்களோட ஹெல்மெட் ஐயாவோட ஹெல்மெட் வண்டியில முன்னால இருக்குது. அம்மாவோட ஹெல்மெட் மடியில இருக்குது. நண்பர்களே, ஹெல்மெட் வாங்குறது எதுக்கு? நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு. நமக்கு உதவி செய்வதற்கு ஹெல்மெட் வாங்கியிருக்கிறோம். வாங்கிய ஹெல்மெட்ட நமக்கு உதவி செய்யாம, அந்த ஹெல்மெட்டுக்கு நம்ம உதவி செஞ்சுகிட்டு இருக்கிறோம். பத்திரமா மடியில வச்சுக்கிடுறது, பத்திரமா வண்டியில வச்சுக்கிடுது, கீழ விழாம இருக்கிறதுக்காக கையில போட்டுக்கிறது, இல்லன்னா போலீஸ்காரன பார்த்தா மட்டும் போடுறது. உங்க ஏஜென்சிய இந்த ஹெல்மெட் மாரி யூஸ் பண்ணாதீங்க. தயவு செய்து கேட்டுக்கிறேன். உங்க ஏஜென்சிய ஹெல்மெட் மாரி யூஸ் பண்ணாதீங்க. அது உங்கள பாதுகாப்பதற்கு, உங்களோட வாழ்வாதாரத்த உயர்த்துவதற்காக உள்ளது. தலையில போடுங்கங்க. அதாங்க கௌரவம். அத விட்டுப்புட்டு 12 பாலிசி குடுக்கணுங்க. குடுத்து இந்த ஏஜென்சி இந்த வருஷம் தக்க வச்சுட்டா போதும். நண்பர்களே, ஹெல்மெட் தலையில இருக்கணும். அது மடியில இருக்கக்கூடாது. வண்டியில அந்த ஆங்கிள் நம்ம சாரி விண்டோ அந்த மிரரோட அந்த ஸ்லாண்ட் இதுல இருக்கக்கூடாது. ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடாது. இல்லாட்டினா நம்ம சகோதரர் கையில மாட்டிக்கிட்டு இருக்க மாரி இங்க இருக்கக்கூடாது. நீங்க இப்படி இருந்தது அப்படின்னா, உங்க கையில உள்ள ஹெல்மெட்ட தலையில மாட்டாம கையில மாட்டிக்கிட்டு, உங்க முகவாண்மைய பாதுகாப்பா வச்சுக்கிறதுல தான் குறியா இருக்கிறீங்க ஒழிய, என்ன பர்ப்பஸுக்காக அந்த முகவாண்மை எடுத்தீங்களோ, அந்த பர்ப்பஸுக்கு முகவாண்மைய யூஸ் பண்றது கிடையாது. இத விட எனக்கு தெளிவா எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. தயவு செய்து இந்த முகவாண்மைய நல்லா பயன்படுத்துங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு கற்பக தரு கையில குடுத்திருக்கிறாரு. நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்கும். பிரச்சனை என்னன்னா, நம்ம கேட்காம இருந்துட்டோம் இவ்வளவு நாளு. இன்னைக்கு ஒரு ரீபூட்ட தட்டுங்க. கேளுங்க. பெருசா கேளுங்க. கேட்பினும் பெரிது கேளுன்னு சொல்லிட்டு. எல்லாமே மொத்தமா வரும். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். அதற்கு அடுத்து ஒரு கோயில் யானைய அந்த பாகன் வந்து இப்படி கூட்டிட்டு போறாரு. தெருவுல. அது பாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. யானை அது பாட்டுக்கு நடந்து போய்க்கிட்டு இருக்குது. ஆனா பின்னால இருக்கிற ஒரு நாய் பார்த்தீங்கன்னா சரி, "யோவ்! இவர நான் அந்த ஊர்ல பார்த்ததே கிடையாதா? புதுசா வந்திருக்கிறாரா? இவ்வளவு பெரிய உயரமா வேற இருக்காரு. இவர் வந்தாருன்னா என்னோட சொத்தெல்லாம், என்னோட உணவுகள் எல்லாம் புடுங்கி எடுத்துக்கிடுவாருன்னு" சொல்லிட்டு அந்த நாய் அத பார்த்து குலைச்சுக்கிட்டு பின்னாலயே ஓடும். இந்த யானை என்னைக்காவது ஒரு நாள் அந்த நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி கூட பார்க்காது. அது குலைக்கிறத மைண்ட் பண்ணவே செய்யாது. "நீ குலைச்சா குலைச்சிட்டு போ. எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் என் வழியில போய்க்கிட்டு இருக்கிறேன்." அப்படின்ன மாரி அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். நண்பர்களே, உங்களுக்கு தெளிவா தெரிய வேண்டியது ஒண்ணே ஒரு விஷயம். நீங்க நல்லா பண்ணுனா பாராட்டுறவங்களும், நல்லா பண்ணலன்னா தூற்றுவர்கள் எதுவா இருந்தாலும் சரி, அவங்க பாட்டுக்கு அவங்க என்ன சொன்னாலும் சரி சொல்லிட்டு போட்டும். நீங்க யானை மாரி கடந்து போய்க்கிட்டே இருக்கணும். உங்களோட பயணத்த வந்து அவங்க வந்து தடை செய்திறக்கூடாது. "பிரமாதம் பண்ணிட்டப்பா! நீ நெனச்சன்னா 1 மாசத்துல 30 பாலிசி பண்ணிரலாம், 50 பாலிசி பண்ணிரலாம்." பாராட்டுக்கள் வரும். கடந்து போயிருங்க. அதுல நின்னுறாதீங்க. நின்னீங்க அப்படின்னா, ரீஸ்டார்ட் பட்டன அவங்க அமுக்குறாங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ண வேண்டியது வந்துரும். மாட்டிக்காதீங்க. இல்ல சார் போன வருஷம் நான் 500 பாலிசி பண்ணேன். இந்த வருஷம் 1000 பாலிசி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 1000 பாலிசி யார்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல உட்கார்ந்து யோசனை பண்ணோம் அப்படின்னா, நீங்க ரீஇன்வென்ஷன்க்குள்ள போயிட்டீங்க. நண்பர்களே அந்த இதையும் பண்ணாதீங்க. எப்படி நான் தெருவுல நடந்து போகும்போது மகன நீ என்னைய பார்த்து கொலைத்தாலும் சரி, இல்லாட்டினா எதுக்க இருக்கக்கூடிய வரக்கூடிய இங்க விநாயக பெருமானே நேர்ல எதுக்க வந்துட்டப்பா, ஆசீர்வாதம் பண்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யானைய பார்த்து கும்பிடு போடுறவங்களா இருந்தாலும் சரி, 2யுமே அது கண்டுக்கிடாது. அது யார பத்தியும் மைண்ட் பண்ணாது. அது பாட்டுக்கு அது வேலைய அது பார்த்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கும். நீ உன் வேலைய நீ சொல்றத சொல்லிட்டு போ. நான் திரும்பி உன்னைய பார்க்கக்கூடிய அளவுக்கு, நீ சொல்றத கேட்கக்கூடிய அளவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாதுப்பா. எனக்கு முக்கியம். நான் போக வேண்டிய தூரம் ஜாஸ்தியா இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த யானை கடந்து போகுதோ, அத மாரி நீங்களும் அத கடந்து போயிருங்க. அதுல நின்னுறாதீங்க. வி ஆர் நாட் அட் ஆல் கிவன் பெர்த் ஃபார் தட். நம்மள போற்றுவாங்க, தூற்றுவாங்க 2ம் நடக்கும். எத பார்த்தாலும் சரி கவலைப்படாதீங்க. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ன மாரி நம்ம வேலைய பார்த்துட்டு போய்க்கிட்டே இருக்கணும். லெட் அஸ் நாட் பாதர் அபௌட் இட். குட், ஃபைன். அதுக்கடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நண்பர்களே யூ ஷுட் கம் பேக். ஐ அம் வெயிட்டிங். யூ ஷுட் கம் பேக் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. இந்த திருப்பி வருதல் இல்லாட்டினா உணர்வுகளோடு திரும்பி வர்றது பார்த்தீங்கன்னா சரி, ஆல்வேஸ் இட் வில் ஸ்டார்ட் இன் த டார்க். இந்த டார்க்ங்கிறது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது கிடையாது. உங்களோட மனசுக்குள்ள, உங்க மனசுங்கிறது ஒரு இருட்டறை. ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் பிளாக் பாடின்னு சொல்லி சொல்லக்கூடியது. அந்த பெர்ஃபெக்ட் பிளாக் பாடிக்குள்ள இந்த இது வரணும். ஐ ஷுட் கம் பேக். நான் வெளியில வரணும். நான் இப்படி இவங்க சொல்றத கேட்டுட்டுலாம் உட்கார்ந்துகிட்டதுக்கு பிறந்தவன் கிடையாது. அட் எனி காஸ்ட் ஐ ஷுட் பவுன்ஸ் பேக். போன தடவ யாரோ ஒருத்தர் நம்பர் 1 ஆயிட்டாங்களா, இந்த வருடம் நான் நம்பர் 1 ஆகணும். எனக்கு நீ அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மனச்சாட்சிக்கு ஆணையிடுங்கள். உங்க மனசுக்கு கட்டளையிடுங்கள். இவ்வளவு பெரிய உடம்புக்குள்ள உங்களுக்குள்ள பொத்தி பாதுகாத்து ஒரு உயிர்ன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்கிறோம்.
அந்த உயிர் ஜாலியா இருக்குது. அதுக்கு வேணுங்க அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுறீங்க. வேணுங்க அளவுக்கு அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சாப்பிடுதீங்க. நல்ல உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கிடுதீங்க. ஏதோ சின்ன உடல் நோய்வாய்ப்பட்டதுன்னா உடனடியா டாக்டர்ட்ட போய் மெடிசின்ஸ் மத்தெல்லாம் எடுத்துக்கிடுதீங்க. எதுக்கு? அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிருக்கு, அந்த உயிர் இருக்கக்கூடிய வீடான அந்த உடலை பாதுகாப்பா வச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த உயிர் உங்களுக்கு ஏதாவது ஒரு இது திருப்பி பண்ணியிருக்குதான்னு கேட்டா ஒண்ணும் பண்றது கிடையாது. அது லப் டப்னு இந்த இருதயம் அடிக்கத்தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. நண்பர்களே, அந்த உயிருக்கு கட்டளையிடுங்கள். என்னோட உடம்புல நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கிறப்பா, இல்லாட்டினா நீ இருக்கக்கூடிய இந்த உடம்புக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை திறன் இருக்குது. அந்த ஆளுமை திறனை வெளியில கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு யுவர் ஓன் சோல். உங்களோட மனதுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள். உங்களோட கட்டளையத்தான் அது கேட்டு நடக்கும். மத்தவங்க சொல்றத அது கேட்காது. நீங்க சொல்றத ஃபுல்லா கேட்கும். நீங்க தப்பு பண்ணாலும் கூட, "ஏடா இது தப்புன்னு எனக்கு தோணுதுடா. வேண்டாம்டா." அப்படின்ற மாரி அதுவே கைடு பண்ணும். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். த கம் பேக் ஷுட் கம் ஃப்ரம் யூ. ரீஸ்டார்ட் பட்டன அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வரும். வரணும், வர வேண்டும், வர வைக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு இத தெளிவா சொல்ல முடியல. லெட் அஸ் பவுன்ஸ் பேக். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நினைக்கிறத நடத்திறணும். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். அதுக்கு அடுத்து நமக்குள்ள பிரச்சனை இதாங்க. நெறைய நேரங்கள்ல புத்தி ஒண்ணு சொல்லும். மனசு இன்னொன்னு சொல்லும். மனசுங்கிறது எனக்கு தெளிவா சொல்ல முடியல. இட்ஸ் அ காஸ்மிக் பாடி. அதுக்கு ஒரு உடல் அமைப்பு கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு இருதயத்த தூக்கி போட்டு வச்சிருக்கிறேன். இது 2க்குள்ள சண்டையில புத்தி நெறைய நேரத்துல ஜெயிச்சிருங்க. எங்கெங்கெல்லாம் புத்தி ஜெயிக்குதோ, அந்த இடத்துலலாம் நம்ம தோத்துருவோம். எங்கெங்கெல்லாம் நம்மளோட உணர்ச்சி, அறிவுபூர்வமான இத விட உணர்ச்சி எங்க ஜெயிக்குதோ, அந்த இடத்துல எப்படியாவது நம்ம எடுத்தத சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இறங்குவோம். மனுஷனுக்கு உணர்ச்சி வேலை பார்க்கும்போது அறிவு வேலை பார்க்காது. அறிவு வேலை பார்க்கும்போது உணர்ச்சி வேலை பார்க்காது. கடவுள் தெளிவா படைச்சிருக்கிறாரு. ஒரு நேரத்துல ஒண்ணு தான் வேலை பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா சரி, ஐக்யூன்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் கோஷன் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி எல்லாரையும் வேலைக்கு எடுத்தாங்க. ஐடி கம்பெனிகள், மற்ற கம்பெனிகள் எல்லாத்துலயுமே. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க ஐக்யூவ எடுக்கிறது கிடையாது. ஐக்யூ வேணும்னா நம்மளே அவன ஐக்யூ இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அவன கொஞ்சம் படிக்க வச்சுக்கலாம், ட்ரெய்னிங் குடுக்கலாம். குடுத்து அவனோட ஐக்யூவ கொண்டு வந்துரலாம். எமோஷனல் கோஷன்ட் எப்படி ஒரு 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 பிரச்சனைய பார்த்தான் அப்படின்னா, அந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு, எமோஷனலா அது கூட அட்டாச் ஆகுறானா, இல்லையா அப்படிங்கிறத அவங்க பார்க்குறாங்க. நீங்க எமோஷனலா அட்டாச் ஆனீங்க அப்படின்னா, உங்களோட மனசு அதுக்கு 1008 வழிகள உண்டு பண்ணி குடுத்துரும். தஞ்சை திருநெல்வேலி போகணும் அப்படின்னா, திருச்சி போய் ஒரு ரூட் இருக்குப்பா. அந்த ரூட்ல போப்பா. திருச்சி போய் திண்டுக்கல்ல போய் அப்படி கூடி பைபாஸ்ல நேரடியா திருமங்கலத்த டச் பண்ணி போலான்னு சொல்லி ஒரு வழி சொல்லும். இல்ல இந்தால புதுக்கோட்டை மேல அப்படி பிள்ளையார்பட்டிய தொட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழிய சொல்லும். 3வது வழி வேண்டாம்பா ஈஸியா ரோட்ல பிடி ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்துலருந்து எ அ என்னமோ வேம்பார தொட்டு விளாத்திக்குளம் வழியில உள்ள போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழிய சொல்லும். நண்பர்களே, இந்த மாதிரியான வழிகள் உங்களுக்கு புலப்படணும் அப்படின்னா, நீங்க அது எமோஷனலா அட்டாச் ஆகணும். பதறாத காரியம் சிதறாது. எமோஷனலா இருக்கீங்கன்னா, பதட்டத்தோட இருக்கணும்னு நான் சொல்லல. எனக்கு அது அட்டெனிகாஸ் ஐ ஷுட் ஹேவ் இட். சின்ன குழந்தைங்க எனக்கு சாக்லேட் வாங்கி குடுன்னு தலையில உருள்ற மாரி, எனக்கு இந்த சக்சஸ் வேணும்னு சொல்லிட்டு உங்களோட மனசாட்சிக்கு ஆணையிடுங்கள். புத்திபூர்வமா நான் போன வருடம் ஏப்ரல் மாதம் நான் 2 பாலிசி பண்ணேன். இப்ப நான் முயற்சி பண்ணா 2 பாலிசி இல்லாட்டா 3 பாலிசி பண்ணுவேன். இந்த பிஎம்க்கு எவ்வளவு தூரம் இது இருந்துச்சுன்னா, என்ட்ட 12 பாலிசி கேட்பாரு. இல்லாட்டா இந்த சினிடிஎம்க்கு இவ்வளவு தூரம் இருந்துச்சுன்னா, என்ன ரூ. 1,00,000 பிரீமியம் குடுக்க சொல்லுவாரு. அப்படின்ன மாரி இந்த புத்தி போற வழியில போகாதீங்க. அது நமக்கு தேவையில்ல. லெட் அஸ் அட்டாச் எமோஷனலி டூ த சக்சஸ். ஏன் அப்படின்னா, உங்களோட வெற்றிக்கு பின்னால நீங்க உங்களோட பாதையில நடந்து வரக்கூடிய எத்தனையோ பேர்களுக்கு நீங்க முன்னுதாரணமா இருக்க போறீங்க. நீங்க ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாளரா இருக்க போறீங்க. ஒரு துரோணாச்சாரியரா இருக்க போறீங்க. அப்படி இருப்பதற்கு நீங்க ஜெயிக்கணும். லெட் அஸ் ட்ரை டு டூ இட். ஃபைன். குட். அதற்கடுத்து இது எனக்கு நார்மலா மனுஷங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வகையான மனுஷங்க இருக்கிறாங்க. பீப்பிள் ஹூ சேவ் ஃப்ரம் தேர் ஓன் இன்கம். எனக்கு வேறங்களுக்கு வருமானம் வருதுங்க. இருக்க வருமானத்துல ஏதோ கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேங்க. அது நான் பார்க்குற தொழில் என்ன தொழில் இருக்கோ, அதுல எனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்கிறேன். இது ஒரு ஆளு. 2வது ஒருத்தர் சொல்றாரு, நான் வாங்குற சம்பளத்துல சேர்த்துலாம் வைக்க முடியாது அண்ணாச்சி. என்ன அண்ணாச்சி பேசுறீங்க? இது 2வது ஆளு. 3வது ஒரு ஆள் இருக்காரு. ஏங்க எனக்கு எனக்கு சேர்த்துலாம் வைக்க வேண்டாங்க. வேணுங்கிற அளவுக்கு நானே பார்த்துக்கிட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஆள். நண்பர்களே, நம்மளோட முகவர்கள்லயும் இதே மாரி 3 வகையா இருக்கிறாங்க. வரக்கூடிய வருமானம் இவ்வளவு இருக்குது. இந்த வருமானத்துல இப்படி இப்படி சேர்த்து வைக்கிறேன். இல்லாட்டா என்னோட வாய்ப்பாளர்கள் இத்தனை இத்தனை பேரை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பாளர்கள தேர்ந்தெடுத்து வைக்கக்கூடிய ஒரு முகவர் இருக்கிறாங்க. இது 1. கேட்டகரி 1. கேட்டகரி 2 என்னால 12 பாலிசி குடுக்க முடியலப்பா. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு வருஷமும் இந்த 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 ஏஜென்சி இது விட்டுறலாமான்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் சரி, அந்த இன்சூரன்ஸ் கவர் இருக்குது, ஆக்சிடென்ட் கவர் இருக்குது, அபிகர்த்தா பீமா யோஜனால ஒரு ரூ. 2,00,000 கவரேஜ் இருக்குது. இதற்காகவாவது நான் அத பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படியாவது போராடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவங்க 2வது கேட்டகரி.
நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஐயா திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், நம்ம அம்மா அலமேல் அம்மா, இல்லைன்னா நம்மளோட மூத்த சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி இதில பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் நம்ம ஏற்கனவே போட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு கையில குடுத்துருக்கோம். எத்தனை பேர்ட்ட எவ்வளோ பாலிசி வாங்கணுங்கிறது நீங்களே தெரியும். அவங்க கிட்ட போய் பாலிசி வாங்கக்கூடிய லெவல்ல இருப்பீங்க. அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா, நீங்க முதல்ல இந்த 2 லெவல் 2வது லெவல்ல தான் நம்ம ஆரம்பிப்போம். புதுசா ஆரம்பிக்கும்போது, அங்கருந்து முதல் லெவலுக்கு போய் அதுக்கப்புறம் 3வது லெவலுக்கு நம்ம வந்தாகணும். நம்ம எந்த லெவல்ல இருக்கோங்கிறத பாருங்க. அதற்கு அடுத்த லெவல்ல போகுறதுக்கு அந்த ரீபூட் பட்டன பிரஸ் பண்ணுங்க. லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். அடுத்தது, நண்பர்களே இது நம்ம முகவாண்மையில நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய அவங்களுக்கு கூட இவ்வளவு பெனிஃபிட் கிடையாது. இவ்வளவு பெனிஃபிட் குடுக்கக்கூடியது. சில சமயத்துல பார்த்தீங்கன்னா சரி, எல்ஐசில வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு கூட இது கிடையாது. அதையும் நான் சொல்றேன். எல்ஐசில உள்ள ஊழியர்களுக்கு கூட இவ்வளவு பெனிஃபிட் கிடையாது. இதுல எஜுகேஷனல் அட்வான்ஸ நான் போட்டிருக்கேனான்னு எனக்கு தெரியல. என்னோட வேண்டுகோள் அந்த ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போன வருடம் என்னோட கோட்டத்துல ஒரு 10, 15 முகவர்களுக்கு அவங்க குழந்தைங்க ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு உண்டான எஜுகேஷனல் அட்வான்ஸ் நான் சாங்ஷன் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த தகப்பன் தாய்கள ஃபோன் பண்ணி பெர்சனலா வாழ்த்துனேன். பரவால்ல, நல்ல நீங்க ஒரு தொழில் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க குழந்தைங்க ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்கு அந்த நிறுவனம் உங்களுக்கு இப்படி ஒரு வசதி ஏற்பாடு பண்ணி குடுக்குது. ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு. நண்பர்களே, இப்படிப்பட்ட வாய்ப்புகள நல்லா பயன்படுத்திக்கோங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் பயன்படுத்தணும் நீங்க ஒரு லெவலுக்கு மேல வளரணும். அந்த எனக்கு சேவிங்ஸ் தேவையில்லப்பா. நான் தாண்டி வந்துட்டேன். என்னோட ப்ராஸ்பெக்ட் வேண்டாம். எனக்கு 2000 பேர் இருக்காங்க. 4000 பேர் இருக்கிறாங்க. நான் அவங்கள வச்சு பார்த்துக்கிட்டு தான். இருந்தாலும் சரி நான் புதிய வாய்ப்பாளர்கள தேடிக்கொண்டே இருக்கிறேன். அப்படின்ன மாரி நம்ம போகணும். அத கொஞ்சம் ஸ்பெஷலா பார்த்துக்கோங்க. இட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த டே, நீட் ஆஃப் த ஹவர். அதற்கடுத்து நீங்க ஒரு சிஎம் கிளம்பரா இருக்கிறீங்களா? 4 வீலர் வாங்குங்கங்க. வீட்ல ஒரு 4 வீலர் ஒரு கியாவோ, இல்லாட்டினா ஒரு எக்ஸெல் 6ஓ ஒரு 6 பேர் உட்கார்ந்து போற மாரி ஒரு கார் வீட்ல நிக்கட்டும். எனக்கு ஓட்டத் தெரியாது சார். சீக்கிரம் ஓட்டி படிங்க. உங்க குடும்பத்த ஏத்திக்கிட்டு ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. இல்லாட்டினா ஏதோ ஒரு பிக்னிக் ஸ்பாட்ல போய் உட்கார்ந்து அவங்க கூட ஒரு நல்ல ஒரு டீ, காஃபி ஒரு சூடா ஒரு வடைய வாங்கி சாப்பிடுங்க. கார்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, அந்த கார் வீட்ல இருக்கிறதுக்கு உங்களோட தொழில் தான் காரணம் அப்படிங்கிறத வீட்ல உள்ளவங்கள உணர வையுங்க. பேர குழந்தைகள கூட்டிட்டு போங்க. நல்ல கிரேட்டா கார் வாங்கி மேல உள்ள டாப்ப ஓப்பன் பண்ணி, நல்ல குரங்கு குட்டி தலைய வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கிற மாரி நம்ம பேர குழந்தைகள் மேல எட்டி உலகத்த பார்க்கட்டும். அப்பனத்தான் அவங்க ராக்கெட்ல போகறதுக்கு அடுத்து போகக்கூடிய லெவல்ல அவங்க வளருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்ப நீங்க உருவாக்கணும். சிஎம் கிளப் மெம்பர் நான் கார் வாங்காம இருக்கிறேன் அப்படின்னா குடுக்கணும் உங்கள. நண்பர்களே இந்த வருடம் எனது சில கிளைகள்ல இருந்த சிஎம் கிளப் மெம்பர நான் திட்டி, அவங்க 2 வீலர் அட்வான்ஸ குளோஸ் பண்ண சொல்லி 1 மாதத்துல காருக்கு உண்டான கொட்டேஷன வாங்கி, கார் அட்வான்ஸ் சாங்ஷன் பண்ணி குடுத்துருக்கிறேன். என்னோட வேண்டுகோள் சிஎம் கிளப் மெம்பரா இருக்கிறவங்க கார் வாங்காம இருந்தீங்கன்னா, கார் வாங்கிக்கங்க. ஒரு இக்னிஸ் காராவது வாங்கி வீட்ல நிப்பாட்டுங்கங்க. என்னங்க இது? உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு நீங்க பெரிய ஆளுங்கிறது எப்ப தெரியும்? உங்க மூலியமா அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உயர்ந்தா தான் அவங்களுக்கு அது தெரியும். அத உயர வைக்கிறது உங்களோட வேலை. இத கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். அதுக்கடுத்து ஹோம் லோன். ஹவுசிங் லோன் அவைல் பண்ணாதவங்க தயவு செய்து ஹவுசிங் லோன் அவைல் பண்ணுங்க. ஆர்டர் ஆஃப் த டே, நீட் ஆஃப் த ஹவர் இது கொஞ்சம் ஸ்பெஷலா பார்த்துக்கோங்க. விட்டீங்கன்னா இன்ஃப்ளேஷன்ல ரேட் ஏறிக்கிட்டே போகும். இப்ப போல வாங்குனா நல்லது. லெட் அஸ் டேக் கேர். குட், ஃபைன். பிறகு என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நண்பர்களே ஒரு ரூ. 12,00,000 கமிஷன். இது உங்களோட இலக்கா வச்சுக்கிடலாம். இது ஒரு இலக்கு இந்த வருடத்திற்கு. இல்லாட்டினா சார் 365 நாள் இருக்கு சார். நான் 365 பாலிசி பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். இது உங்களோட இலக்கா இருக்கலாம். நீங்களே உங்களுக்கு ஒரு பட்டம் குடுத்துக்கோங்க. ஏஜென்ட் ரத்னா அப்படின்னு சொல்லி ஒரு பாரத் ரத்னா மாரி ஏஜென்ட் ரத்னான்னு ஒரு பட்டத்த குடுத்துக்கோங்க. 365 பாலிசி பண்ணக்கூடிய முகவர்கள் தப்பு கிடையாது. இல்ல சார் அதெல்லாம் வேண்டாம் சார். நான் போன தடவ 12 பாலிசிக்கு கஷ்டப்பட்டேன். இனிமே மாசம் மாசம் 10 பாலிசி பண்ணணும் சார். மவன அந்த 12 பாலிசி தானே நம்மள இந்த பாடு படுத்துச்சு. இனி போட்டு அடிக்கணும் சார். அப்படின்னு சொல்லி நீங்க நெனச்சுக்கிடலாம். இது அடுத்த ஒரு இலக்கா நீங்க வச்சுக்கலாம். இல்ல சார் செஞ்சுரியன் பிரான்ச் ஆபீஸ்ல என் உள்ள ஃப்ளெக்ஸ்ல என் போட்டோ நிரந்தரமா இருக்கணும். அதுக்கு நான் ஒரு செஞ்சுரியன் முகவர் ஆகணும். ஆயிக்கங்க. இல்ல சார் நான் குரோர்பதி ஆகணும். பிரீமியம் குரோர்பதி ஆகணும். இல்லாட்டினா கமிஷன் குரோர்பதி ஆகணும். கரூர்ல எனது நண்பர் பிரபாகர் இருக்கிறார். சாரி பிரபு, பிரபு. அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நீ குரோர்பதி இன்கம் டாக்ஸ் பே பண்றதுல இருக்கணும்டான்னு சொல்லி சொல்லுவாரு. ஒரு காலத்துல சம் அஷ்யூர்ட் குரோர்பதி இருந்தது. அதுக்கு பிறகு பிரீமியம் குரோர்பதி வந்தது. கமிஷன் குரோர்பதி வந்தது. இப்போ நம்ம முகவர்களோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி நான் ரூ. 1,00,00,000 இன்கம் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்துக்கோங்க எப்படி ஒரு வளர்சிதை மாற்றங்கள், எப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்குன்னு பார்த்துக்கங்க. கேளினும் பெரிது கேள். நீங்க பெருசா கேளுங்க. ரூ. 1,00,00,000 நான் இன்கம் டாக்ஸ் கட்டணும். என்னோட பணத்துல இந்த அரசாங்கம் நல்ல மக்களுக்கு தேவையான நல்ல உதவிகள் எல்லாத்தையும் பண்ணணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணம் வைங்க.
நான் உங்களுக்கு பண்றதுக்கு நான் இன்கம் டாக்ஸ் இவ்வளவு காலம் கட்டணும், கட்டக்கூடிய லெவலில் என்ன மேல உயர்த்தி வைப்பா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு போங்க. உங்களோட உயிருக்கு ஆணையிடுங்கள், உங்க மனசாட்சிக்கு ஆணையிடுங்கள். உங்க மனசு நீங்க சொல்லுங்க, சொன்னதை உங்க மனசு செஞ்சு கொடுக்கும். அதற்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ததாஸ்து ததாஸ்து ததாஸ்து, அப்படியே ஆகட்டும், ஆமன் அப்படிங்கிறத அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு எம்டிஆர்டி ஆகுங்க, கார்பரேட் கிளப் மெம்பர். இதை தயவு செய்து நீங்க எந்த இலக்கு எடுக்கிறீங்களோ அந்த இலக்குல போடுங்க. போகலையா ரீபூட் பட்டனை தட்டிக்கிட்டே இருங்க. நேத்தைக்கு எடுத்திருக்கிறேன், தவறி கூட ரீஸ்டார்ட் பட்டன் அமுக்கிறாதீங்க. அமுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு உங்க காலையில பேக் எடுக்க மாட்டீங்க, தூக்கி தூர வச்சிருவீங்க. ரீஇன்வென்ட் பட்டனை அமுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான். 1 மாசம் பைய தூக்க மாட்டீங்க. 11 மாசத்துல இது பண்ணிடலாமே, போன மாசம் விட்ட 10 பாலிசிகள் இந்த மாசம் 20 பாலிசிகளா பண்ணிருவோம்னு சொல்லிட்டு நமக்கு நாமே சமாதானம் செய்ய சொல்லிடுவோம். இந்த நொண்டி ஷாக்கு கொடுப்பதை நிறுத்திடுங்க. லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். குட், ஃபைன். நண்பர்களே, இது நம்மளோட கிளப் மெம்பர். உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே தெரியும். இந்த எலைட் கிளப் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. ஐ எம் எலைட் பர்சனாலிட்டி, ஐ எம் நாட் ஆர்டினரி பர்சன் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய லெவல்ல கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. எம்டிஆர்டிங்கிறவங்க எல்லாருமே கேலக்ஸி கிளப்புக்கு போகணும்னு முயற்சி பண்ணுங்க. ஒரு தடவை கேலக்ஸி கிளப்ல இருந்துட்டீங்களா, கார்பரேட் கிளப்புக்கு போங்க. அதுக்கப்புறம் எலைட் கிளப். இந்த கார்பரேட் கிளப், எலைட் கிளப் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சரி, நமது நிறுவனம் கன்வென்ஷனை வந்து வெளிநாடுகள் நடத்துது. நீங்க பிளைட்டுக்குள்ள ஏறுற வரைக்கும் தான், அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள நுழையிற வரைக்கும் தான் உங்க செலவு. நுழைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே எல்ஐசி பார்த்துக்கிடும். நல்லபடியா போய் எல்லாத்தையும் சுத்தி அடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். இது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வெளியிடங்கள்ல போய் மற்ற ஒரு கலாச்சார பரிவர்த்தனைகள் நடக்கும் பொழுது உங்கள ஏரியாமலே உங்களோட உத்வேகம் பன்மடங்கு ஆகும். இதை கொஞ்சம் ஸ்பெஷலா பாருங்க. தயவு செய்து ஒரு முகாண்மை இருக்கிறோமா இது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இப்போ திருப்பதிக்கு போறேன். திருப்பதி போனா எங்க ஆபீஸ்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, சார் லட்டு வாங்கிட்டு வரலையான்னு. திருநெல்வேலிக்கு போனா அல்வா வாங்கிட்டு வரலையான்னு. ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா அந்த ஊர்ல உள்ள பிரத்யேகதை என்னமோ அது எங்களுக்கு ஏன் வாங்கிட்டு வரலன்னு சொல்லி கேட்பது எல்லாரோட சுபாவம். நீங்க எல்ஐசி ஏஜென்சின்னு ஒண்ணு எடுத்து வச்சுக்கிட்டு எல்ஐசி ஏஜென்சி மட்டும் பண்ணுவீங்களா, கிளப் மெம்பர் ஆக மாட்டீங்கன்னா உங்க வீட்டுக்காரங்க கேட்க மாட்டாங்களா, எங்களுக்கு ஒரு கிளப் மெம்பர் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனது அருமை சகோதர சகோதரிகளே, அட்லீஸ்ட் ஒரு கிளப் மெம்பர் ஆயிருங்க. அதுலயும் சரி ஒரு சிஎம் கிளப் மெம்பர் மினிமம் அதாவது ஆகணும். அப்படி ஆனீங்கன்னா எவ்ரி திங் வில் பி ஃபைன். வீட்டுல ஒரு கார் இருக்கும், நமக்கு ஒரு கௌரவம் இருக்கும். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். குட், ஃபைன். அடுத்தது, இத நாளைக்கு சமீபத்துல நம்ம நண்பர் ஒருத்தரோட வீட்டுக்கு போக வேண்டியது வந்தது. அப்போ போல ஸ்வீட் வாங்க போயிருந்தேன். ஸ்வீட் வாங்க போகும்போது எனக்கு உண்மையிலே இந்த ஸ்வீட்டுகளோட பேர்லாம் தெரியாது. என்ன சார் வேணும்னு அவர் கேட்டாரு. நான் ஒரு நிமிஷம் பக்கத்துல யார் என்ன வாங்குறான்னு பார்த்தேன். வாங்குறவங்க எல்லாருமே எல்லாத்துலயும் மிக்ஸட் ஸ்வீட்டா போட்டிருக்கேன், மிக்ஸட் ஸ்வீட்டா போட்டிருக்கேன்னாரு. நானும் மிக்ஸட் ஸ்வீட்டா போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு 2 1/2 கிலோ வாங்கிட்டு கொண்டு போய் குடுத்துட்டு இது பண்ணிட்டு வந்தேன். அது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தோணல் தோணுச்சுது. நம்ம ஏன் மிக்ஸட் ஸ்வீட்ட வாங்கணும்? ஒரு லட்டுவ மட்டும் தனியா வாங்கியிருக்கலாமே! இல்லன்னா மைசூர் பாகுவ மட்டும் வாங்கியிருக்கலாமே! இல்ல ஒரு இந்த காஜு கத்லிய மட்டும் வாங்கியிருக்கலாமே! எதற்கு மிக்ஸட் ஸ்வீட்ல ஜாங்கிரி மட்டும் வாங்கியிருக்கலாம். வாங்காம ஏன் வாங்கணும்னு சொல்லி யோசனை பண்ணும் பொழுது, எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு லட்டு பிடிக்காதவரு ஜாங்கிரி எடுத்துக்கிடுவாரு. ஜாங்கிரி பிடிக்காதவரு இத எடுத்துக்கிடுவாரு. அப்படி இந்த மாரி கையில ஒரு காம்பினேஷன் கிடைச்சு போகுது. நண்பர்களே, என்னோட வேண்டுகோளும் அதேதான். தனிப்பட்ட முறையில ஒரு பாலிசிய மட்டும் குடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாதீங்க. யூலிப் குடுக்கீங்களா, ஒரு டெர்ம் அஷ்யூரன்ஸ் சேர்த்து குடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, யூலிப்ல வந்து இன்சூரன்ஸ் கவர் அந்த என்ஏவி வந்து இந்த நெட் அசெட் வேல்யூ வந்து இதுல ஏறுறது வரைக்கும் தான். சம் அஷ்யூர்ட தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் அதுல இருக்காது. சோ இன்சூரன்ஸ் கவரோட சேர்ந்து குடுக்குற மாரி ஒரு ரூ. 2,00,000 பாலிசி குடுக்கீங்களா, ஒரு ரூ. 2,00,000 டேர்ம் கவர் ஒண்ணு குடுத்துருங்க. இல்லாட்டா ஒரு ரூ. 5,00,000 டேர்ம் பிளான் ஒண்ணு சேர்த்து குடுத்துருங்க. இல்ல ஒரு பென்ஷன் பாலிசி போட்டீங்க. தாத்தா, பாட்டிகளுக்கு பென்ஷன் பாலிசி போட்டாலும் சரி. பேர குழந்தைக்கு ஒரு கன்வென்ஷனல் பாலிசி. ஒரு உத்சவோ, ஒரு உமாங்கோ ஏதோ ஒண்ணு போட்டு குடுங்க. நான் கந்துக்கூர்ல வேலை பார்க்கும்போது, ஓங்கல்ல ஒரு பெரியவர் ஒருத்தர் ஒரு 5,00,00,000 பேர குழந்தைக்கு பாலிசி எடுத்தாரு. உமாங்கு பாலிசி. அப்ப நான் அவர்ட்ட கேட்டேன். "எதுக்குய்யா இந்த பாலிசி குழந்தை பேர்ல எடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, "சார், நாளைக்கு ஒரு கால் அவன் கனடாலயோ, அமெரிக்காலயோ எங்கேயோ ஒருக்கு போய் செட்டில் ஆகுறான். அப்போ அங்க ஒரு பண்ணை வீடு, ஒரு வீடு கட்டணும்னு நெனைக்கிறான். அந்த வீட்டுக்கு நிச்சயம் அவன் இஎம்ஐ கட்டணும். அந்த இஎம்ஐக்கு உண்டான பணம் நான் இப்ப சேர்த்து வைக்கிறதுலருந்து அவன் கட்டிட்டு போட்டும். என்னோட தலைமுறை, என் பேர் சொல்ல பிறந்த ஒரு பையன், என்னோட பேரக்குழந்தை, அவன் வாழ்க்கையில அவ்வளவு தூரம் உயர்வதற்கு என்னோட சேமிப்பு ஒரு காரணமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நண்பர்களே, இத வந்து பெத்தவங்ககிட்ட தாத்தா, பாட்டிகள் யார் யார் அக்ஷய் பாலிசி எடுக்காங்களோ, சாந்தி பாலிசி எடுக்காங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்க. அக்ஷய்ல எடுங்க.
எடுத்து முடிச்சுட்டு அதில் வரக்கூடியதை உங்களோட பேர குழந்தைங்க பேர்லயே பேத்தி பேர்லயே போட்டு விடுங்க. குறிப்பா உத்சவ் இல்லாட்டா உமாங்ல போட சொல்லுங்க. அவங்களுக்கு நான் டாக்ஸபிள் இன்கம் இவ்வளவு தூரம் கிடைக்கும். அவங்களோட உயிருள்ள காலம் வரை அந்த பணம் கிடைக்கும். அதை வச்சுட்டு அவங்க கார் வாங்கினா கார் வாங்கிக்கிடட்டும், இல்ல வீட்டுக்கு இஎம்ஐ கட்டினா கட்டிக்கிடட்டும், இல்லாட்டா வேற ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாத்தா பேரை சொல்லி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டிக்கிடட்டும். குறிப்பா இப்படிப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா சரி, அந்த பேரங்களோட பாலிசி அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வரக்கூடிய லெவல்ல இருந்தது அப்படின்னா அப்படி பாருங்க. டேட் பேக் பண்ணணுமா, டேட் பேக் பண்ணி எமோஷனலா பர்த்டே அன்னைக்கு அவங்க கையில பணம் கிடைக்கும். அது நீங்க போட்டு வச்சது. அவங்க உயிரோடு இருக்க வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா அட்டாச் பண்ணுங்க. புத்திபூர்வமா அணுக வேண்டாம். எமோஷனலா அணுகுங்க. அதே மாதிரி உத்சவ், உமாங் இது ஒரு நல்ல காம்பினேஷன். அதுல 10% கிடைக்கும். இதுல 8% கிடைக்கும். 2யும் சேர்த்து விடுங்க. 18% சொல்லி ப்ரமோட் பண்ணுங்க. இட் வில் கோ எ லாங் வே. அதே மாதிரி உத்சவ் கூட லக்ஷ்மி கம்பைன் பண்ணுங்க. பெஸ்ட் காம்பினேஷன். எங்க மேனேஜர் சேல்ஸ் அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட். பயங்கரமா கிளாஸ் எடுத்துருவாரு. இந்த உற்சவ் லக்ஷ்மியை சொல்லிட்டு. இன்னைக்கு ஆல் இண்டியா லெவல்ல தஞ்சை கோட்டம் முதல் கோட்டமா இருக்கிறதுக்கு அவரோட கிளாஸும் ஒரு காரணம்ங்கிறதுல இந்த இடத்துல சொல்வதில் உண்மையிலே நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கடுத்து லக்ஷ்யா பாலிசி எடுத்தீங்கன்னா தயவு செய்து ஒரு டாம் ரைடர் சேர்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு டெத் நடந்து போச்சு அப்படின்னா இமிடியேட்டா பணம் கிடைக்காது. எதிர்காலத்துல ஒரு பணம் கிடைக்கும். ஆனா இமிடியேட்ல பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக லக்ஷ்யா கூட ஒரு டாம் ரைடர். இந்த மாதிரி குடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த மிக்ஸட் ஸ்வீட்ஸ் வாங்கக்கூடிய அந்த கேட்டகரி பீப்புள் அத்தனை பேரை நீங்க திருப்திப்படுத்துவீங்க. லட்டு மட்டும் வாங்குற ஆளுக்கு ஏதோ ஒரு பாலிசி மட்டும் கொடுங்க. ஆனா மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா சரி இப்படி கம்பைண்டா கேட்கறதுனால லெட் அஸ் கிவ் இன் எ காம்பினேஷன். லெட் அஸ் டேக் கேர். அதற்கு பிறகு நண்பர்களே, இது இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்தியன்ஸ் எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% பேங்க்லயும் நான் பேங்க் டெபாசிட், நான் பைனான்சியல் பேங்கிங் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல டெபாசிட்டா கிடக்குது. எவ்வளவு 12.5 லட்சம் கோடிகள் அங்க இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட்ல 2% இன்வெஸ்ட் பண்றாங்க. கேஷ் அண்ட் கரன்சியா வச்சிருக்கவங்க ஒரு 6%, ஸ்மால் சேவிங்ஸ்ல 7%, மியூச்சுவல் ஃபண்ட்ல 13%, லைஃப் இன்சூரன்ஸ்ல 15%, 22% ப்ராவிடென்ட் ஃபண்ட் பென்ஷன்ல இருக்குது. நமக்கு இந்த பென்ஷன் ஃபண்ட்ல உள்ளதை நம்ம கூட சேர்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 20% வரைக்கும் போயிடும். நம்ம 15% லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குதுல, பென்ஷன் ஃபண்ட் சேராதது, பென்ஷனை சேர்த்தீங்கன்னா 20% வந்துடும். இது வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு பார் டயகிராம கூட அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்குது. 2021ல வரும்பொழுது இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகக்கூடியது முன்னால 2.1% இருந்தது. 13.1% வரைக்கும் அது வளர்ந்திருக்குது. ஒரு 4 வருடங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல உச்சகட்டத்துல போனதுனால. கடந்த வருடம் 2025வது வருடம் மெட்டல்ஸ் வெள்ளி, சில்வர் இது 2 சில்வர், கோல்டு இது 2ம் வளர்ந்ததுனால இந்த வருடங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த 2026லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. மக்கள் யாரும் அங்க போறது கிடையாது. இத உங்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது. ஓட்டப்பந்தயத்துல முதல்ல ஒருத்தர் ஓடுறாரு, 2வது ஒருத்தர் ஓடுறாரு, 3வது ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்காரு. 3வது ஓடுற உங்களோட இலக்கு வந்து, நீங்க தான் முதல்ல வரணும் அப்படிங்கிறது மனசுல இருந்தாலும் சரி, உங்களோட இம்மீடியேட் இலக்கு உடனடியா நான் கிராஸ் பண்ண வேண்டியது இந்த 2வது உள்ளவன தள்ளணும்பா. 2வது உள்ளவன தாண்டி போயிட்டேன்னா, அதுக்கப்புறம் நான் முதல் உள்ளவன விரட்டிருவேன். அப்படிங்கிற மாரி தான் உங்களோட இலக்குல இருக்கணும். இருக்கும். இப்ப நீங்க இத எடுத்துக்கிட்டீங்கன்னா 35% பேங்க்ல இருக்குது. நம்ம கையில 20% இருக்குது. நம்ம கையில 20% போச்சுன்னா, இது கீழ இறங்கிரும். ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு போறது கீழ இறங்கிரும். சோ மியூச்சுவல் ஃபண்டுக்காரன் என்ன பண்றான்னா, அவனுக்கு முன்னால ஓடிக்கிட்டு இருக்க நம்மள தொரத்துறான். அவன் நம்மள தொரத்திக்கிட்டு வாரான். அவன் நம்மள தொரத்துனான் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 3வது இடத்துல இருந்து 4வது இடத்துல இருக்கிறவன் 3வது இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க நம்மள தொரத்துறான்னா, நம்ம என்ன பண்ணணும், முதல்ல இருக்கிறவன தொரத்திட்டு ஓடுறதுக்கு பார்க்கணும். நம்ம திரும்பி திரும்பி இவன் நம்ம பின்னால வந்துட்டானான்னு சொல்லி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வேகம் தடைப்படும். அவன் நம்மள தாண்டி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால உங்களோட இலக்கு வந்து உங்களோட தொழில். இந்த இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறத வந்து வேற யாராலயும் குடுக்க முடியாது. உங்களால மட்டும் தான் குடுக்க முடியும். ஆனா நீங்க நினைச்சீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் உள்ள மேட்டரையும் கையில எடுக்கலாம். உங்களோட யூலி பாலிசி மூலியமா. இந்த ஸ்ட்ரென்த்த யூஸ் பண்ணுங்க. அவனையும் கையில எடுத்துக்கிடலாம். இவனையும் கையில எடுத்துக்கலாம்ன்னு சொல்லிட்டு இழுத்து கட்டி ஓடக்கூடிய சூழல்ல இருக்குது. எந்த சூழலையும் சரி நின்னு திரும்பி பார்த்துறாதீங்க. 4வது இடத்துல வர்றவன் எங்க வர்றாங்க திரும்பி பார்க்காதீங்க. நம்மளோட வேகம் தடைப்பட்டதுன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. வி ஷுட் வின். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். குட். ஃபைன். ஃபிரெண்ட்ஸ், வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரே ஜம்ப். நான் 1000 பாலிசி பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் சார். 365 பாலிசி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப்ல ஜம்ப் பண்றது இது ஒரு வகை. இது வந்து எல்லாராலையும் ஆஞ்சநேய சுவாமிகளால மட்டும் தான் முடியும். நம்மளால முடியுமான்னு எனக்கு தோணல. முடியக்கூடிய வாய்ப்பு கிடையாது. நம்ம அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபோர்ட்நைட்டா, ஒரு மாசமா ஒரு சின்ன சின்ன இலக்குகள வச்சு தாண்டி தாண்டி ஓடிறணும். எப்போ ஒரு காம்படிஷன் போட்டாலும் சரி, எல்லா காம்படிஷன்லயும் ஒரு பிரைஸ் வாங்கிறானுங்க. 365 பாலிசி பண்ணணுமா, மாசம் 12 பாலிசி அப்படின்ற மாரி சாரி மாசம் ஒரு 18 பாலிசி, 20 பாலிசி அப்படிங்கிற மாரி ஒரு இலக்க வச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிரணும்.
இப்படி ஓடுனா தான் நம்மளால அந்த இலக்கை தொட முடியும். 100 பாலிசி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மாசம் 10 பாலிசி நான் அடிச்சாகணும். அப்படின்ன மாரி இறங்கி அடிங்க. இப்படி சின்ன சின்ன இலக்குகள வச்சு நீங்க செய்தீங்கன்னா, இந்த மாரி பெரிய இலக்குகள ஈஸியா அடைஞ்சிடலாம். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். நம்ம ஒரேடியா தாண்டிருவோம். செப்டம்பருக்கு அப்புறம் தூக்கிருவேன், டிசம்பருக்கு அப்புறம் தூக்கிருவேன். பேரளவுல எழுதி வச்சுக்கிடலாம். போர்டு போட்டு வச்சுக்கிடலாம். சந்தோஷமா இருக்குமே ஒழிய நடக்காது. லெட் அஸ் டேக் கேர். மாதம் மாதம் ஃபோர்ட்நைட் நம்மளோட பங்களிப்பு இருக்கணும். இட் இஸ் த ஆர்டர் ஆஃப் த டே, நீட் ஆஃப் த ஹவர். நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சரி, நமக்கு தனிப்பட்ட முறையில ஒரு கோல் இருக்குது. ஒரு சிஸ்டம் இருக்குது. ஆனா எதுல ஃபெயில் ஆகுதுன்னா, அந்த கோலையும் சிஸ்டத்தையும் இது பண்ணிச்சு, அது இம்ப்ளிமெண்டேஷன்ல ஃபெயில் ஆகி போகுது. நான் 365 பாலிசி பண்ணணும்னு நினைக்கிறேன். 100 பாலிசி பண்ணணும்னு நினைக்கிறேன். இலக்கு இருக்குது. சந்தோஷம். என்னென்ன பாலிசிகள் பண்ணணும், யார் யார்ட்ட பண்ணணும் 2 இருக்குது. இது 2யும் இணைத்து ஃபோர்ட்நைட் வைஸ், மந்த்லி வைஸ் நம்ம அத பண்றதுல தான் நம்ம வந்து தொய்வடைஞ்சு போறோம். இத மட்டும் கொஞ்சம் கையில எடுத்து ஸ்பெஷலா பார்த்துக்கோங்க. இட் இஸ் அவர் டியூட்டி டு ப்ரூவ் தட் எவரிதிங் இஸ் பீயிங் இம்ப்ளிமெண்டட். ரீபூட் பட்டன் அப்போ அமுக்க வேண்டியது இருக்கும். அமுக்கிக்கங்க. லெட் அஸ் டேக் கேர். இது எ ஏற்கனவே 2 கிளாஸ்ல நான் சொன்னதுதான். ஒரு மரத்துல விளைந்த 2 கொய்யாப்பழம். ஒரு பழம் சீக்கிரம் பழுத்துட்டு, இன்னொரு பழம் பழுக்காம காயாவே இருக்குது. சப்ளை பண்றது ஒரே ஒரு மரம் தான். அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் அத்தனையும் சப்ளை பண்ணுது. ஒரு பழம் பழுத்துட்டு, ஒரு கஸ்டமர் சீக்கிரம் பாலிசி குடுத்தா, இன்னொரு கஸ்டமர் குடுக்கலன்னு சொல்லி அவர சபிக்காதீங்க. அவர் பழுப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுப்பாரு. அதுவரைக்கும் பொறுமையா இருங்க. எல்லா பழமும் பழுக்கும். எல்லா பழமும் பழுக்கும். அவசரப்பட்டுட்டு அதுல புகை போட்டு பழுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு மரத்த கெடுத்துறக்கூடாது. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். லெட் அஸ் நாட் பாதர் அபௌட் த இஷ்யூஸ். இமிடியேட் சக்சஸ் இல்லன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். ஃபைன். இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். ஒரு இடத்துல ஒரு 100 பாலிசி கிடைச்சிட்டுது அப்படின்னோன, வருடம் வருடம் இந்த மாரி 100 பாலிசி நமக்கு அந்த இடத்துல இருந்து வந்துரும்ன்னு சொல்லிட்டு அடுத்த வாய்ப்பாளர்கள தேடாம விட்டுறாதீங்க. இப்படித்தான் ஒரு அரிசி இருக்கக்கூடிய ஒரு ஜார்ல போய் ஒரு சிண்டோலி போய் மாட்டிக்கிட்டுது. வேணுங்கிற அளவுக்கு ஃபுட் இருக்குடான்னு சொல்லி அத சாப்பிட்டு என்ன ஆயி போச்சுன்னா, இந்த பக்கத்துல அந்த ஜார் உயரமாயிட்டு இது சாப்பிட்டதுனால உள்ள வந்து மாட்டிக்கிடுச்சு. அது வெளியில போகணும்னு நெனைச்சாலும் சரி, இப்ப போக முடியாத ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டுது. நெறைய இடங்கள்ல நம்மளோட இந்த வாய்ப்பாளர் குடுப்பாரு, அந்த வாய்ப்பாளர் குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறது பார்த்தீங்கன்னா சரி, இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழல்ல நம்மள கொண்டு போய் மாட்டிருது. இந்த இடத்துல கொஞ்சம் வருவதுல கொஞ்சம் சின்ன டவுட் இருக்குதா? ஆல்டர்னேட்டிவ் ரூட்ட மாத்து, பாட்ட மாத்து அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு அடுத்த இடத்துக்கு போயிரணும். அந்த இடத்திலேயே நின்னு இதுல வந்துரும்ன்னு சொல்லி பாதுகாத்து நம்ம வெ வெயிட் பண்ணி நம்மளோட டயத்த இழந்துறக்கூடாது. லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டூ புட் இட் பிஃபோர் யூ. பிறகு அல்டிமேட்டம் பார்த்தீங்கன்னா சரி, ப்ராஸ்பெக்டிங். அல்டிமேட்டம் ஒரு முகவரோட சக்சஸ் எதுல இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா சரி, உங்க கையில ப்ராஸ்பெக்ட் அடுத்த மாதம் பார்க்க வேண்டியது 100 பேர், இல்லாட்டினா ஒரு 10 பேர். அதுக்கு அடுத்த மாதம் பார்க்க வேண்டியது ஒரு 15 பேர். அப்படின்ற மாரி மாதாந்திர வயசுல பார்க்கக்கூடிய அளவுக்கு லிஸ்ட் கையில இருக்குதா? இந்த மாரி இருக்கக்கூடிய பசுமரம் நீங்க தான். பறவைகள் வரும், மனிதர்கள் வருவார்கள், இளைப்பாறுவார்கள், நீர் ஊற்றுவார்கள், எல்லாம் செய்வாங்க. உரம் போடுவாங்க, எல்லா வசதிகள் செய்வாங்க. அதிகப்படியான கிளைகள் இருந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணியும் குடுப்பாங்க. இந்த பக்கத்துல ப்ராஸ்பெக்ட் இல்லாம இப்படி ஒரு பட்ட மரமா நம்ம இருந்தோம்னா, பிஎம்-ஏவிஎம்எஸ் கூட ஃபோன் பண்ண மாட்டாங்கங்க. லெட் அஸ் நாட் பி லைக் தட். நீங்க வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் முகவர். அந்த கிளையோட தூண் அப்படிங்கிற மாரி நீங்க நின்னுகிட்டு இருக்கணும். நீங்க நின்னீங்கன்னா தான் உங்களுக்கு மரியாதை இருக்கும். கிளையில பார்த்த உடனே, "ஏன் சார் 2 நாளா கால காணல?" அப்படின்னு சொல்லி உரிமையா எல்லா ஊழியர்களும் கேட்பாங்க. ரெகுலரா சார் இத்தன மணிக்கு வந்துருவாரு சார். வரும்போது எப்படியும் 2 ப்ரொபோசல் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஷியர் சொல்லுவாரு. உறுதியா உங்களுக்காக சர்டிஃபை பண்ணுவாங்க. நீங்க ஒண்ணு இன்னைக்கு வரது கொஞ்சம் லேட் ஆயிட்டா, "சார் உங்க கஸ்டமர் வந்தாரு. நான் தான் அத பார்த்தேன். என்ன அண்ணாச்சி தான் விட்னஸ் போட்டாங்க. நாங்களே முடிச்சு அனுப்பிட்டோம். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன்" அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கும். இத கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பார்த்துக்கோங்க. ஒரு வீடியோ. ஜஸ்ட் இத மட்டும் கொஞ்சம் பாருங்க. வித் தீஸ் திங்ஸ் லெட் மீ டு கன்க்ளூட். Снова ты стоишь. Снова ты стоишь. நண்பர்களே, நெறைய நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா சரி, நம்ம வந்து இப்படிப்பட்ட சின்ன கூட்டுக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிடுதோம். மாட்டிட்டு பிரச்சனை என்னன்னா, அந்த கூட்டுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி அந்த ஒரு சிறுத்தையானது அந்த கூட்டுல பாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னு அறியாம முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு, தற்செயலா படுத்துக்கிட்டு, கால வச்சு அது ஏதோ விளையாடுற மாரி ஏதோ விளையாண்டது. விளையாண்டா அந்த கூட்டு தன்னால தூங்கிக்கிட்டு, அது தூக்குன உடனே அது வெளியில வந்துட்டுது. இதுதான் அந்த ரீபூட் அப்படிங்கிற பட்டன். ஒரு இடத்துல போய் நின்னு அப்படியே ஸ்டாக்னேட் ஆயி நிக்காம அந்த ரீபூட் பட்டன பிரஸ் பண்ணுங்க. யூ கம் அவுட் ஆஃப் த பர்ட்டிகுலர் கேஜ். அது அன்புங்கிற ஒரு சிறையா இருக்கலாம்.
இல்லைன்னா தோல்விங்கிற ஒரு சிறையா இருக்கலாம், பயம்ங்கிற ஒரு சிறையா இருக்கலாம், இல்லாட்டினா அதிகாரம்ங்கிற ஒரு சிறையா இருக்கலாம், இல்லாட்டினா ஏழ்மைங்கிற ஒரு சிறையா இருக்கலாம், இல்லாட்டினா வறுமைங்கிற ஒரு சிறையா இருக்கலாம். எந்த சிறையா இருந்தாலும் சரி, சிறைக்குள்ள தடைபட்டு நிற்காதீங்க. தூக்கிட்டு வெளியில வாங்க. பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. பிரஸ் த ரீபூட் பட்டன். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். நெவர் கிவ் அப் இன் யுவர் லைஃப். மை பெஸ்ட் விஷஸ் டு யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் த பேஷண்ட் ஹியரிங். தேங்க் யூ so much. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் சார், வெரி நைஸ், கம்ப்ளீட்லி ரீசார்ஜ்டு. ஸோ நைஸாக நல்ல அருமையாக எங்கள் எல்லாரையும் தூண்டி விட்டுருக்கீங்க. ஐ திங்க் இது ஒரு நல்ல பிகினிங். இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, எஸ்டிஎம் சார் நல்ல ஒரு நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன். இதுக்கு மேலே யாரும் எப்படி ஏஜென்ட்ஸ் எப்படி இருக்கணுங்கிறது இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாது. ஏஜென்சிக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு இதுக்கு மேலே யாரும் சொல்ல முடியாது. ஸோ இப்போ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பி ப்ரிசைஸ் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஓகே. ஜெயபிரகாஷ் சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. சார் உடுமல்பேட் கோயம்புத்தூர் டிவிஷன் உடுமல்பேட் பிரான்ச்சுங்க சார். ரீபூட் பட்டனை ரொம்ப நல்லா அமுத்தி விட்டுட்டீங்க சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முகவரும் சராசரி செய்ய வேண்டிய பிசினஸை ஒரு வால்யூம் கணக்குல சொல்றதை விட ஒரு ஷார்ட் மெத்தட்ல சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க சார். உங்கள் ஆசீர்வாதத்துடன் இந்த வருடம் செஞ்சுரியன் கிளப் ஆகவேன் என்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அசோகன் சார். சார் வணக்கம் சார். ஹலோ. பேசுங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். அசோகன் சார், திருப்பூர் பிரான்ச். வணக்கம் ஐயா. சார் இன்னைக்கு சாரோட கிளாஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஆல் இண்டியா நம்பர் 1 டிவிஷன்ல நீங்க வந்திருக்கிறீங்க. ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். அதை பார்த்த உடனே இன்னைக்கு எப்படியாவது ஒவ்வொரு மாசமும் பெரும்பாலும் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம எப்படியாவது வருஷத்துல முதல் நாள் அதுவும் நீங்க பேசுறீங்க, எப்படியாவது நம்ம கலந்துக்கணும்னு சொல்லி வந்தேன். இன்னைக்கு ரொம்ப சார்ஜ் ஏறி இருக்கு. பட் 33 வருஷம் இருந்தாலும் கூட இன்னைக்கு புதுசா நிறைய விஷயங்களை நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அதை நாங்க ஃபாலோ பண்ணி மீண்டும் நிலைநிறுத்துவோம். நன்றி சார், நன்றி. நன்றி, நன்றி. சோமநாத் சார். நாங்க ஆல் இண்டியா நம்பர் 1 ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது. எனது அருமை முகவர் சகோதர சகோதரிகள், அவங்களோட வளர்ச்சி அதிகாரிகள், முதன்மை காப்பீட்டு ஆலோசகர்கள், கிளை மேலாளர்கள், இவங்க தான் காரணம். நான் வெறும் கோபுரம் தாங்கிற பொம்மை, அவ்வளவுதான். சார் அப்படி இருந்தாலும் நீங்க டைரக்ட் அதுக்கான வழிமுறையை நீங்க சொன்னதுனால தான் பொம்மைக்கு மரியாதை கிடையாது. சந்தனத்தை பூசுறதுனால சந்தன மரத்துக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப நான் பூசிக்கிட்டு இருக்கிறேன். சந்தன மரம் அவங்க எல்லாரும் தான் சந்தன மரம். எங்க முகவர்கள் அத்தனை பேரும் சந்தன மரம். எங்களோட வளர்ச்சி அதிகாரிகள் அத்தனை பேரும் சந்தன மரம். முதன்மை காப்பீட்டு ஆலோசகர்கள் அத்தனை பேரும் சந்தன மரம். அதுல எடுத்து பூசிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நானு. ரொம்ப சந்தோஷம். நன்றி, ரொம்ப நன்றி ஐயா. சோமநாதன் சார். ஐயா வணக்கம். சோமநாதன் ஃப்ரம் பெங்களூர் ஐயா. சந்தன மரத்துக்கு நாங்க என்னதான் நாங்க சந்தன மரத்துல இருக்கிற சந்தனத்தை பூசிக்கினா கூட அதுக்கு மெருகு ஊத்தி அதை மென்மைப்படுத்தி கொடுத்துருக்கீங்க ஐயா. அதுதான் சிறப்பு. எல்லாருமே சந்தனத்தை பாக்குறோம், அது எப்படி வச்சுக்கணும், அதை எந்த முறையில பயன்படுத்தணும்ன்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க எப்படி பயன்படுத்தினா எப்படி முன்னேறலான்றதை பத்தி ஒவ்வொருத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட அருமையா அந்த கிளாஸை எடுத்துன்னு போயிட்டு முதல்ல இந்த வருஷம் ஃபைனான்சியல் இயர் பிகினிங்கு உங்களுடைய ஊக்கம் உற்சாகத்தோட எங்களுக்கு அந்த ஒரு சிறப்பான பயிற்சியை கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி பயிற்சி எங்களுக்கு அப்பப்போ எங்க லீ குரூப்புக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இதே நாங்க தொடர்ந்து உங்களுடைய பயிற்சி கேட்கணும்னு ஆசை. ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு இன்னும் ஈவெண்ட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. எங்க வீட்டுல எல்லாரும் போயிருக்காங்க. பட் நான் விஷ்ணுதேவோட கிளாஸ் இன்னும் எப்பவுமே கிளாஸ் அட்டென்ட் பண்ணி தானப்பா இருக்கிறேன். இதுல உனக்கு என்ன தெரியாது இருக்குன்னு நாங்க இல்ல, அவருடைய கிளாஸ் ஸ்பெஷல், அவருடைய கிளாஸ் நான் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு நான் போல ஐயா. உங்க கிளாஸுக்காகவே இன்னைக்கு இருந்து ரொம்ப சிறப்பான இதை நாலேஜை கெயின் பண்ணியிருக்கேன். மீண்டும் உங்களுடைய இதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து எங்களை வழி நடத்தணும்னு கேட்டுக்கிறேன் ஐயா. நமஸ்காரம். நன்றி, நன்றி, நன்றி. சுப்பிரமணியன் சார். சுப்பிரமணியன் ரங்கநாதன் சார் பேசுங்க. ஹலோ, வணக்கம் சார். ரொம்ப சூப்பரா இருந்தது. மிக மிக அருமை, பெரம்பலூர் இருந்தது. மேலும் ஹச்என் பத்தி சூப்பரா சொன்னீங்க.
HNV பாலிசி இந்த வருடம் நான் கூடுதலாக செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். சூப்பர். ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ. சங்கர சுப்பிரமணியன் சார். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுலேயும் பெருமை லீ குரூப் இன்னைக்கு பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஐயா, அந்த ஐயா வந்து எங்க சொந்த மாவட்டம், சொந்த வட்டத்தை சேர்ந்தவர் என்பது பெருமை கொள்கிறேன். ஐயா அவர்கள் ஆல் இந்தியா நம்பர் 1 அடைஞ்சிருக்காங்க. எங்க போனாலும் முத்திரை பதிச்சிருக்காங்க. இப்பவும் முத்திரை பதிச்சிருக்காங்க. அது எங்க மண்ணுக்கு அவர் சேர்த்துள்ள பெருமை. அவர் என்ன இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் நல்ல மேலும் மேலும் வளர்ந்து நம்ம எம்டியா கூட வரணுங்கிறது நான் அதான் பெரிய ஆசை தான். நல்லா இன்னைக்கு எல்லாரையும் நல்லா பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். குட் ஸ்டார்ட் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு வாரத்துக்குள்ள ஒரு இதை முடிச்சிருங்கன்று. நான் என்ன பண்ணேன், 30 பிப்ரவரி வரைக்கும் டிஎம் கிளப்புக்கு 6 பாலிசியை பண்ணிட்டு மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் அந்த மார்ச் மாதம் இருக்க அக்கௌண்ட்டை 18 பாலிசி கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸோட முடித்தேன். அது இன்னைக்கு நீங்கள் கொடுத்துருக்க அட்வைஸை ஃபாலோ பண்ணி இன் டைம் அந்த கிளப்பை முடிக்கணுங்கிறதுல உறுதி ஏற்றிருக்கேன். நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு கிளாஸ்லையும் தனித்துவம். பிளானை பற்றி பேசல, எப்படி என்கரேஜ் பண்ணணுங்கிறது அழகாக சொல்கிறீங்க. நீங்கள் தொடர்ந்து அவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து லீ குரூப்புக்கு அட்வைஸ் கொடுக்கணுங்கிறது வேண்டிட்டு வாழ்க வளமுடன் சொல்லி ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. ஜிஏ கண்ணன் சார். மிஸ்டர் கண்ணன். சார், உற்சாகமான மாலை வணக்கம் சார். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நான் பெரியகுளம் பிரான்ச்சு சார். சார் இன்னைக்கு கொடுத்த இது எல்லாமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குது சார். இந்த வார்டம் எம்டிஆர்டி முடிச்சிருவேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். பாக்யலட்சுமி மேடம் பேசுங்க. வணக்கம் சார். சார் CPO5 ஏஜென்ட் சார். சார் இன்னைக்கு எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கு சார். சார்ஜிங் நல்லா கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இந்த வருஷம் எம்டிஆர்டி முடிக்கணும், செஞ்சுரியன் அடிக்கணும்ன்றது என்னோட எய்ம் சார். வாழ்த்துக்கள்மா. நாளைக்கு போய் சுவாமிகிட்டையும் நம்ம பாப்பா கீர்த்திகிட்டையும் சொல்லிடுங்க இந்த வார்த்தையை. கண்டிப்பா சொல்றேன் சார். கைடிங் யூ. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். போன வருஷம் 84 பாலிசி பண்ணிருக்காங்க சார் அவங்க. ஓ கிரேட். சூப்பர் சூப்பர். இருக்காங்கல்ல. தேவராஜ் சார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தேவராஜ் ஃப்ரம் ஊட்டி சார். ஊட்டி LIC CLIA. வணக்கம் ஐயா. எல்லாம் நீங்க சொல்றது அத்தனையும் நாங்க டெய்லி செயல்படுத்திட்டு இருக்கோம். உங்க மீட்டிங் தவறாம அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்பவும் போன வாரத்துக்கு ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். கேளினும் பெரிது கேள். அடிமனசுல இருந்து டெய்லி கேட்டுட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் எவ்ரி மந்த் 2 lakhs 3 lakhs ஃபர்ஸ்ட் பிரீமியம். லாஸ்ட் இயர் வந்து 30 lakhs இன்கம். உங்களோட நான் டெய்லி கேட்கணும். உங்களோட நான் மற்றவங்களுக்கு சொல்லணும். என்னுடைய முகவர்களுக்கு வாழ்த்துக்கள். 13 பேர், அத்தனை பேருக்கு நல்ல வழி நடத்தணும். மிக்க மிக்க நன்றி. முத்துப்பாண்டி சார். சார் வணக்கம். நான் மதுரையில இருந்து முத்துப்பாண்டி. சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் சார். எங்களுக்கு இந்த சித்திரை திருநாள்ல லீ குரூப்ல வந்து எங்களுக்கு KS சார் வந்து உங்களை அரேஞ்ச் பண்ணதே ஒரு பெரிய விஷயம்தான். எப்படியாச்சும் அட்டன் பண்ணிடணும். ஏன்னா இன்னைக்கு டிராபிக் ஏரியால எடப்பாடியார் வராருந்த ஒரே டிராபிக். எங்கிட்ட இருந்து போயிட்டு அட்டன் பண்ண முடியாதோன்ற சூழல்ல இருந்தேன். ஒரு வழியா வந்து அட்டன் பண்ணி உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன். அந்த இன்புட் சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க சார். எங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து ஆரம்பிச்சுட்டேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 2 crore பீமா கவச் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 lakhs மேல இன்கம் பண்ற எல்லாத்துக்குமே பீமா கவச் தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப LIC இது வரைக்கும் எந்த ஒரு நிறுவனமும் கொடுக்காத ஒரு விஷயத்த LIC கொடுத்துருக்குன்னு போகும்போது 100 வயசு வரைக்கும் கண்டிப்பா ஒருத்தருக்கு அவர் 100 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. ஆனா இன்றைய சூழல்ல அவங்களுக்கு எப்படினாலும் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து LIC கொடுத்துருக்கு. அதை நீங்க ரொம்ப ஆத்மாத்மா சொன்னீங்க. எங்களுக்கு பெரிய கஸ்டமரை பாருங்க. அதோட மட்டும் இல்லாம சின்ன பாலிசி நீங்க பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. என்னுடைய இலக்கு இந்த வருஷம் டெய்லி ஒரு பாலிசி, அது ஏதோ ஒண்ணு, ஒரு அது பீமா பட்சத்தா கூட இருந்துட்டு போகுது, இல்லாட்டி ஜன்சுரஸா கூட இருந்துட்டு போகுது. ஏதாச்சும் ஒரு பாலிசி, டெய்லி ஒரு பாலிசி, 365 பாலிசி நான் கொடுத்துடணும் அப்படின்ற இலக்கு தான் என்னுடைய இலக்கா வச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அதுல உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்கு. ரொம்ப நன்றி. லீ குரூப்புக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. எங்களோட MM தான் உங்க சீனியர் டிஎம் வராரு. ஆமா சார். நாளைக்கு ரிலீவ் ஆகி நாளை முறையில வந்து ஜாயின் பண்ணுவாங்க சார். நான் சார்ட்ட சொல்லி விட்டுதான், முத்துப்பாண்டியன்னா 365 பாலிசி பண்ணுவாரு, ரெடி பண்ணிக்கங்கன்றத.
கண்டிப்பா சொல்லிடுறீங்க சார், சொல்லிடுறீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. Alamele madam, would you like to say a few words and bless all of us, madam, being a senior agent? You can madam, please. வணக்கம்மா. நம்ம விஷ்ணுதேவ் சாரை விட நான் என்ன சொல்லிட போறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா அவர் அவ்வளவு வருஷம் இருந்திருக்காரு, வழிகாட்டியா இருந்திருக்காரு, எஸ்டிஎம்மா இருந்திருக்காரு, நல்லதே சொல்லியிருக்காரு, நெவர் கிவ் அப்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வார்த்தைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம உச்சி கட்டத்துக்கு போறதுக்கு சந்தேகமே கிடையாது. அதனால அவருடைய மீட்டிங்கை நம்ம அட்டென்ட் பண்ணாலே we will be half successful. So glory to God and thank the Lord, and Lord should give long life to our Vishnudev sir. My prayers. ஆசீர்வாதம்மா. நன்றி அம்மா. Thank you. We are honored. So let us move on to vote of thanks. I would now request our COT member Anguraj to render vote of thanks. Anguraj? சார். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மதிப்பிற்குரிய எஸ்டிஎம் சார் அவர்களுக்கும், லீ குரூப் சிஓடி மெம்பர்ஸ் மற்றும் நமது லீ குரூப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சாருடைய ஸ்பீச்சை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு விஷயங்களை இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு மிக அற்புதமாக கொடுத்துருக்காங்க. அவர் நம்ம முகவர்களை எப்போவுமே ஒரு குடும்பமாக தான் பார்க்குறாங்க. சார் அவருடைய ஸ்பீச்சில் எப்போவுமே தெரியும். அவர் நம்மளை ஒரு வேற்றுமையாக என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. வயசுல குறைவா இருந்தா தம்பி மாதிரி நினைப்பாரு, வயசுல மூத்தவங்களா இருந்தா அண்ணான்னு கூப்பிடுவார் சாரு. சாருடைய கிரேடில் இப்படி ஒரு நபரை பார்க்கறது உண்மையாலுமே ஒரு பெரிய அதிசயம். அவரு நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், நம்முடைய எல்ஐசிக்கும் நம்முடைய முகவர் சமுதாயத்துக்கும். அவர் இந்த ஒரு நல்ல நாள்ல நம்மளுக்கு இவர் நல்ல விஷயங்களை ஒரு அற்புதமா கொடுத்துருக்காரு. சார் சொன்ன மாதிரி ரீபூட் இல்லை, ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து நம்ம தூங்கிட்டு இருந்தவங்களே எழுப்பியிருக்காரு. சார் பழனிக்கு வந்திருந்தப்ப அவர் சந்திச்சு ஒரு 2 நிமிஷம் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சார் சொன்ன மாதிரி இந்த வருஷம் நிறைய முயற்சி பண்ணேன். நான் 2 விஷயத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் சார். 100 பாலிசி பண்ண முடியல, 84 பண்ணேன். கேலக்சிக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா கமிஷன் பத்தலைங்க சார். இந்த வருஷம் அந்த 2 இலக்கையும் அடையணும், செஞ்சுரியன் பிளஸ் எம்டிஆர்டி கேலக்சி. அதை முடிச்சுட்டு சாருக்கு தகவல் சொல்லுவேன். அனைத்து முகவர்களுமே நல்ல ஒரு வணிகத்தை புரிஞ்சு கொடுத்தோம்னா அதுதான் சாருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதை. ஸோ இந்த வருஷம் இந்த லீக் குரூப் மெம்பர்ஸ் அனைவரும் ஒரு மிகப்பெரிய வணிகத்தை புரியும். சார் அப்பப்போ எங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுக்கணும்னு கேட்டு அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் கிக் ஸ்டார்டிங் தி நியூ ஃபினான்ஷியல் இயர். ரொம்ப சந்தோஷம். இது ஒண்ணுமே நம்ம ராத்திரி யாரும் தூங்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு இப்பவுமே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படியே துடிச்சுட்டு இருக்கோம். அதை செயல்பட்டு ஆக்ஷன்ல இறங்கி பாலிசியா பண்ணிட்டு இவ்வளவு பண்ணினோம்னு சொல்லுவோம் நாங்க. அதுக்கு இன்னொரு செஷன் உங்களை கூப்பிடுவோம் சார். தேங்க்யூ. Thank you all. Good night. We'll formally close the meeting. Thank you so much. Thank you, sir.